போட்டு குழப்பிட்டு இருக்கோம். சரி, நன்றி. சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. எந்நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு ஐயா திருமந்திரத்துல என்ன எடுக்க போறாருன்னு பத்திரிக்கையில போட்டிருக்கேன். ஐயாவும் சொல்வாரு. அதனால அடியார் பெருமக்கள்லாம் அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கேட்டு நீங்க எல்லாரும் விளக்கம் பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா நீங்களே 4 துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாம். ஐயா சிவாயனம். நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஓலிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்திருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவுகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவிடுகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் நாம் போன வாரம் 3ஆம் தந்திரத்தில் கேசரி யோகத்துல பாதி தான் பார்த்திருக்கோம். மீதி பார்க்க வேண்டியிருக்குது. கேசரி யோகம் பார்த்துட்டு அடுத்து பரியங்க யோகம் பார்க்க வேண்டும். இப்ப கேசரி யோகம் 3ஆம் தந்திரம் 16வது தலைப்பு கேசரி யோகம். அதுல 10வது பாட்டு 10 இல்ல 5 ஊனி வழியா இதுல 2 புக்கு இருக்கு நம்முடைய இதுல. திருவாவடுதுறை பதிப்பகம், அதாவது சைவம் .org, அதுல உள்ளவங்க மதியில் எழும் கதிர் என்று தொடங்கக்கூடிய அந்த பாட்டு. தர்மபுரம் ஆதீனம் அதுல 797 15வது பாட்டு. எல்லாம் அந்த மதியின் எழும் கதிர் போல 16ஆய் பதிமனை 100 114ஆய் கதிமனையுள்ளே கணைகள் பரப்பி எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சிவ யோகிகளின் சிவ அனுபவ நிலையை இந்த பாட்டுல திரண்ட கருத்தா சொல்றாரு. திரண்ட கருத்து அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். மதியில் எழும் கதிர், சந்திரன் சில கதிர்கள் வருகின்றன, கலைகள் வருகின்றன. சந்திர கலைகள் நம்ம என்ன சொல்லுவோம், அது சோடச கலை. சோடசம்னா 16. இதே சந்திரன் வரக்கூடிய அந்த கலைகளை போல 16ஆய் மதியில் எழும் கதிர் போல 16ஆய்
சந்திரனிடமிருந்து வரக்கூடிய கலைகளைப் போல 16ஆய், பதிமனை 100 124ஆய். இந்த பதிந்துள்ள மனையாகிய, மனைனா எதை குறிக்கும்? மனையாகிய இந்த உடல், இந்த உயிருக்கு வந்து மனை வீடு வந்து இந்த உடல் தான். எனவே இந்த உயிர் பதிந்துள்ள மனையாகிய இந்த உடலில் அப்புறம் என்ன இது ஒன்னொன்னுக்கும் சில கலைகள் இருக்கு. மூலாதாரத்துக்கு இத்தனை கலைகள், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்திங்கிறப்ப அந்த ஒண்ணுக்கும் வந்து என்ன, மூலாதாரம் முதல் அநாகதம் வரை அங்க எத்தனை கதிர்கள் இருக்கின்றன? 100 100னா 200, அது கூட சேர்த்து 20, அப்ப 224 கலைகளாய் கதிர்களாய் எங்க நடக்குது? இது எல்லாம் அந்த உடம்புக்குள்ளதான் நடக்குது. இந்த உடம்புக்குள்ள மனைக்குள்ள அந்த கதிர்களாகிய கணைகளை பரப்பி, இந்த கதிர்கள் வந்து ஒளிக்கதிர்கள். அந்த ஒளிக்கதிர்கள் எப்படி இருக்கு? அது அம்புகளை போல பரவி என்ன செய்து அது எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. அவனுக்கு இப்ப எதிரி வந்து யாருமே இல்லை. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற அந்த 6 எதிரிகளும் வந்து ஓடி போயிட்டாங்க. ஆணவம், கண்மம், மாயை அதெல்லாம் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இங்க யாருமே இல்லை. இவன் மட்டும் சிவயோகியாக சிவனாக வந்து இருக்கின்றான் அப்படின்னு. எனவே இந்த 16 என்பதை குறிக்கும். 16 இதழ் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். இந்த விசுத்தியில் உள்ளது வந்து 16 இதழ் தாமரை. அப்புறம் மூலாதாரம் கூட அநாகதம் வரை அங்க வந்து அந்த சூரிய கிரணங்கள் போல ஒளி விடுவது 224. கதி மனை, கதினா அந்த உயிருக்கு கதியாக, உயிர் இருப்பதற்கு கதியாக இருக்கின்ற இந்த மனையாகிய உடல். கணைகள் என்றால் அம்பு. அந்த அம்பு என்ன? அது இவன் வந்து அந்த யோகத்துல இருந்து உட்கார்ந்துடுறான். அவனுக்கு எதிரி யாரும் இல்லை. அவனை தவிர்த்து வேற யாருமே இல்லை. சிவனை தவிர்த்து வேற யாருமே அவனுக்கு அங்க கிடையாது. எனவே அங்க வந்து எதிர்க்கு செய்யறதுக்கு யாருமே கிடையாது. எனவே அவன் என்ன செய்யறான்? அப்போ உடம்புல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவன் வந்து விரும்பாமலே, இவன் வேண்டாமலே என்ன செய்யுது? அந்த அமுத நீர் வந்து பாய்கிறது. இந்த அமுத நீர் எங்க சுரக்குது? கபால மத்தியில வந்து சுரக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இது கண்களுக்கு பின்னால், இது காதுகளுக்கு மத்தியில், உச்சந்தலைக்கு மேல், உள்நாக்குக்கு மேல், கபால மத்தியில், அந்த பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருந்து அந்த அமுதம் வந்து சுரந்து எப்படி இந்த ஃபவுண்டன் மாதிரி போகும். நீங்க சினிமாவெல்லாம் பார்ப்பீங்க, தலையில இருந்து இப்படி ஃபவுண்டன் மாதிரி அங்க உண்டாகிற அமுதம் என்ன செய்யுது? அப்படியே இந்த உச்சந்தலைக்கு, இந்த சகசிராரத்துக்கு போது அங்கே இருந்து உடம்பு முழுக்க அது பரவுது. அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு அவனுக்கு எதிர்ப்பதற்கு, போரிடுவதற்கு யாருமே இல்லை. அந்த ஆன்மா என்ன செய்யுது? அந்த சிவ அனுபவத்தோடு ஒத்தி இருக்கின்றது. மறுபடியும் அதை நாம படிச்சிடறேன். மதியின் எழுங்கதிர் போல 16ஆய், சந்திரனிலிருந்து வரக்கூடிய அந்த கலைகளை போல 16ஆய், பதிமனை 100 124ஆய். இந்த உயிர் பதிந்துள்ள மனையாகிய இந்த உடலில் மூலாதாரம் முதல் அநாகதம் வரை 224 ஒளிக்கதிர்களாய். அப்புறம் கதிமனையுள்ளே கணைகள் பரப்பி, நமக்கு கதியாக இருக்கக்கூடிய இந்த மனையாக உடல்களில் கதிர்களாகிய அந்த ஒளிக்கதிர்களை பரப்பி அவனுடன் எதிர்த்து போட யாரும் இல்லாமல் அவன் சிவ அனுபவ நிலையில் எழுந்தருளில் இருக்கின்றான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்த பாடல். இருந்தனல் சத்தியும் மக்களை சூழ, இருந்தனல் கண்ணியும் அந்நடுவாக, இருந்தனல் மானேர் முக நிலவார, இருந்தனல் தானும் அமுதம் பொழிந்ததே. இந்த அமுதம் வந்து எங்க உற்பத்தியாகும், எங்க பொழியும்னா இந்த மதிமண்டலம் என்கிற இந்த சந்திர மண்டலம். இந்த முகம் தான் வந்து சந்திரமோ, சதனமோ, வதனமோ, சந்திர பிம்பமோ. இந்த வதனம் எப்படி இருக்குன்னா இந்த சந்திர பிம்பம் போல இருக்கின்றது. நம்மள யோகத்துல வந்து இந்த உடம்ப 3ஆ பிரிக்கிறோம். இந்த வயிற்று பகுதியை வந்து அக்னி மண்டலம்னு பிடிக்கிறோம். நெஞ்சு பகுதி அதே சூரிய மண்டலம்னு பிடிக்கிறோம். இந்த முகத்தை வந்து மதிமண்டலம் அல்லது சந்திர மண்டலம்னு பிடிக்கிறோம். எனவே இந்த சந்திர மண்டலத்தில் தான் பராசக்தி வந்து அவள் விளக்கம் பெறுகின்றாள். அவள் தான் அந்த அமுதத்தாரையை உண்டாக்குகின்றாள். இப்போ பொருள் பார்க்கலாம். இருந்தனள், யாரு இருந்தா? சக்தியும், இந்த பராசக்தியும் அக்கலை சூழ, அத மதிமண்டலத்தில் சந்திர மண்டலத்தில் அக்கலைகள் என்கின்ற அந்த 16 கலைகள் சூழ எழுந்தருள் இருக்கின்றார். அம்பாள் வந்து இங்கதான் எழுந்தருள் இருக்கின்றார். இருந்தனள் கண்ணியும் அந்நடுவாக, இந்த முகமண்டலம் முழுக்க இருந்தாலும் அவளுக்கு ஸ்தானம் எது? அது வந்து இந்த புருவ நடு. எனவே இருந்தனள் கண்ணியும், அம்பாள் வந்து கன்னியாக தான் இருக்கின்றாள். இந்த இத்தனை உலக கோடிகளையும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகே இருந்து
அத்தனை பேருக்கும் தாயாக இருந்தாலும் அவள் வந்து எப்பொழுதும் கன்னியாக தான் இருக்கின்றாள். ஏன்னா அவள் உண்ணாமலே அந்த நடுவாகிய இந்த பூர்வ மத்தியில் அந்த கன்னியாகிய பராசக்தி இருக்கின்றாள். இருந்தனள் மானேர் முக நிலவார, அவளுடைய கண்கள் எப்படி இருக்கின்றது, அந்த முகம் எப்படி இருக்கின்றது அப்படின்னா அது மான் போன்று இருக்கின்றது. நிறைய பேர் திருவாசனை அடிக்கடி சொல்லக்கூடிய பதம், மானேர் நோக்கிய மணவாளா மண்ணே நின் சீர் மரப்பெத்தி ஊனே புகை எந்தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். எனவே அம்பாளோட கண் எப்படி இருக்கு, அது மான் போல மருண்ட பார்வையாக இருக்கின்றது. அந்த மான் போல மருண்ட பார்வையுடைய அந்த பராசக்தி முக நிலவார, அந்த முகம் வந்து நிலவு போல, அந்த திருமுக மண்டலத்திலிருந்து நில ஒளி பொழிய இருந்தனால் தானும் அமுதம் பொழிந்தே. எனவே அந்த யோகிக்கு வந்து அந்த அமுத அனுபவத்தை கொடுப்பது யாருன்னா என் தாயாகிய அந்த பராசக்தி. எனவே இந்த சக்தியின் விளக்கத்தை தான் பெற்றிருக்கின்றார், திருமூலர் பெற்றிருக்கின்றார். நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இங்கு மறுபடி சொல்லி இருக்கின்றார். மறுபடியும் சொல்றேன். இருந்தனல் சக்தியும் அக்கலை சூழ, சக்தி பராசக்தியாக என் தாய் எங்கே அக்கலை சூழ அந்த மதிமண்டலத்தில் சந்திர மண்டலத்தில் 16 கலைகளும் சூழ எழுந்தருளி இருந்தனள். அந்த கன்னியும் அந்த நடுவாக எங்க அந்நடுவாக இந்த பூர்வமாக நடுவில் அவர் கன்னியாக பராசக்தி இருக்கின்றாள். அவருடைய முகம் எப்படி இருக்கின்றது, அவன் மான் போல மருண்ட பார்வையுடைய அந்த பராசக்தி அவருடைய திருமுக மண்டலத்திலிருந்து நில ஒளி பொழிவது போல அமுதம் பொழிது கொண்டு இருக்கின்றாள் என்பது இந்த பாடலின் கருத்து. அடுத்து, பொழிந்த இருவெள்ளி பொன்மன்னடையில் வலிந்துள் இருந்தது வான் முதல் அங்கு சுழிந்தது போகாமல் காக்க வல்லார்க்கு கொழுந்தது வாகும் குணமதுதானே. அந்த அமுதம் வந்து அவன் உடம்பு முழுக்க பாயுது. அந்த அமுதத்தை வந்து அவன் பருகி கொண்டு தாரணை செய்து கொண்டு இருக்கின்றான். அதனுடைய பயன் என்ன என்பதை இந்த பாட்டில் அவர் வந்து உணர்கின்றார். அது வலிந்தது உள்ளிருந்து வான் முதல் அங்கு. கேசரி யோகம் பண்றான். கேசரி யோகம்னா உடம்பு, தலை, கழுத்து எல்லாம் நேராக இருந்து, தலை கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்து, கண் வந்து புருவ மத்தியில் இருந்து, இந்த நாக்கை வந்து இப்படி மடிச்சு அண்ணாக்கில் மேல் வைத்து கொண்டு அவன் என்ன செய்யறான், கேசரி யோகத்தால் செய்யும் போது வலிந்து உள்ளிருந்து அந்த அமுதம் என்ன செய்யுது, உள்ளே வலிந்து எங்கும் பரவி இருத்தலாகிய பெருக்கு எடுத்து முதல் வடிக்குவாங்க. பொழிந்த இருவெள்ளி பொன் மண்ணண்டலையில், பொழிந்த அந்த அமுதம் வந்து பொழிகின்ற இருவெள்ளி. இங்க வெள்ளி என்பது இருவெள்ளி, இரண்டு வெள்ளின்னு குறிக்காது. அது என்ன செய்யும், இருன பெரிய உயர்ந்த. உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான், இரும் சீர பெரிய சீர்களை உடையவன். இரு என்பது அந்த பெருமையை உயர்வை வந்து குறிக்கும். அப்ப எங்க இருக்குது அங்க இரு வெள்ளி, அந்த உயர்ந்த வெண்ணிறமான. எது வெண்மையா இருக்கும், அது மதிமண்டலத்து அமுதம், அதுதான் வெண்மையாக இருக்கும். பொழிந்த இருவெள்ளி, அது பெருமை தரக்கூடிய வெண்ணிறமான அத மதிமண்டலத்தில் விடக்கூடிய அது மந்தம். அப்புறம் பொன் மண் அடையில், மண் மண் என்பது பிருத்திவி தத்துவம், நிலத்தத்துவம். அதற்கு வந்து அடையாளம் எது, அதோட நிறம் என்ன அப்படி உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கோம். அது வந்து பொன்னிறமாக இருக்கும். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் நிறம் சொல்றப்ப அந்த மண்ணுக்கு எப்படி இருக்கும்னா அது பொன் வண்ணமாக இருக்கும். அந்த பிருத்திவி நிறத்துக்கு அது பொன் வண்ணமாக இருக்கும். அதான் பொன் மண் அடையில் வலிந்து உள்ளிருந்தது வான் முதல் அங்கு. அது கழிந்தது போகாமல் காக்க வல்லார்க்கு. அந்த அமுதம் வந்து ஊற ஆரம்பிச்சிச்சு, அம்பாள் வந்து அருள் புரிய ஆரம்பிச்சுட்டா, உன் உடம்புல என்ன காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகோள் என்று காட்டிய என்று சிவபெருமானும் இந்த பாட்டா உனக்கு அமுதம் சொல்றது. ஆனா என்ன செய்யணும், அந்த அமுதத்தை வந்து நீ வீணடிக்க கூடாது. அது என்ன செய்யணும், இது இந்த கண்டத்தை தாங்கி கீழே வந்து இறங்கக்கூடாது. சூரிய மண்டலத்துக்கோ அக்னி மண்டலத்துக்கோ போகணும். அங்க போனா அது பஸ்மமா போயிடும், காத்தா போயிடும். எனவே அந்த அமுதம் என்ன செய்யணும், அது கண்டத்தை விட்டு கீழ் இறங்காமல் அது உடம்பில் இங்கேயே வந்து நிலைநிறுத்தி அது சொட்டு சொட்டாக என்ன செய்யணும், அந்த நாக்கில் பட்டு பட்டு அது உடம்பில் வந்து பரவ வேண்டும். எனவே அமுதம் உச்சி முதல் உடலெங்கும் பரவி அது என்ன செய்யும், அப்படி என்ன செய்யும், தண்ணீரோட இயல்பு என்ன, படிப்படியா கீழே தான் போகும்.
பள்ளம் நோக்கி தான் பாயும். இப்படி அமுதமும் தண்ணீர் திரவம் போன்றது. அது எங்க போகும்? கடைசியா போனா அங்க மூலாதாரமாகிய மண் தத்துவத்துக்கு போயிடும். எனவே அதை மண் தத்துவமாகிய மூலாதாரத்தில் அது வந்து உடல் உறவில் இருந்து கழித்து விடக்கூடாது. அதை கழித்து விடவாறு பாதுகாக்க வல்ல அந்த யோகிகளின் உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா கொழுந்ததுவாகும். அது வந்து ஒரு இலை கொழுந்து போல அது இருக்கும். அது ஒரு தளிர் போல இருக்கும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். மறுபடியும் அந்த பாட்டை நான் சொல்றேன். வலிந்து உள்ளிருந்தது வான் முதல் அங்கு. இரண்டாவது வழியில இருந்து எடுத்துங்க. கேசரி யோகம் பண்ற அந்த யோகி அப்ப உள்ள வந்து என்ன செய்யுது? அந்த அமுதம் வந்து வலிந்து அது உள்ளதான் இருக்கு. அது வான் முதல் அங்கு. வான் முதல்ங்கிறது இந்த பிரம்மரந்திரம். அந்த பொழிந்த இருவெள்ளி, அந்த பொழிகின்ற வெண்மையான அந்த மதிமண்டலத்தில் உள்ள அந்த அமுதம் பொன் மண் அடையில் அது மூலாதாரத்துக்கு போச்சுன்னா அது கழிந்தது போகும். அது வீணாக கழிந்து போகும். அது கழிந்து போகாமல் காக்க வல்லார்க்கு அப்ப என்ன செய்யணும்? அங்க மூலாதாரத்து உள்நாக்குள்ளேயே சுட்டு சுட்டு அந்த நாக்கில பட்டு இங்கதான் பயனாகணும். கீழே பிடிச்சி மூலாதாரத்துக்கு போச்சுன்னா அது வீணாகும். உடல் உறவில் அது வீணாக போய்விடும். எனவே அந்த வெண்ணிறமான மதிமண்டலத்தில் உள்ள அந்த அமுதம் அந்த பொன்னிறமான அந்த பிருத்திவிக்கு மூலாதாரத்துக்கு சென்று அது என்ன செய்யணும்? வீணாகாமல் காக்க வல்ல அந்த யோகிக்கு அந்த உடல் வந்து தளிர் போல என்றும் இளமையாக விளங்கும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாடல். குணமதுவாகிய கோமலவல்லி மனமதுவாக மகிழ்ந்தங்கிருக்கில் தனமதுவாகிய தத்துவ ஞானம் இனமதுவாக இருந்தனன் தானே. தனமதுவாகிய தத்துவ ஞானம் இனமதுவாக இருந்தனன் தானே. இதுதான் பாடலுடைய திரண்ட கருத்து. அப்ப என்ன? அம்பாள் எப்படி இருக்கின்றார்? கோமலம், கோமலம்னா அழகுன்னு அர்த்தம். வள்ளி என்றால் கொடின்னு அர்த்தம். அம்பாள் வந்து பேரழகுடைய கொடி போல் கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமலமே என்று திருவாசல படிச்சிருக்கோம். நம்ம ஆன்மாவுக்கு வந்து ஒரு கொம்பு தேவைப்படுது, ஒரு சார்பு தேவைப்படுது. அந்த சார்பு இல்லைன்னா அந்த என்ன செய்யும்? அந்த கொடி எப்படி காத்துல அசையுமோ அது போல நான் அசைஞ்சுக்கிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இங்க கோமலம் என்பது பேரழகு, வள்ளி என்பது கொடியை குறிக்கும். எனவே அம்மாவுக்கு என்ன? அம்பா தான் பெருமான் வந்து அவன் வந்து குணியாக இருக்கின்றான். அம்பாள் வந்து குணமாக இருக்கின்றாள். ஒரு பூ இருக்கு, பூதான் குணி. அது என்னது? அது வாசம் என்ற குணத்தை தனக்குள் அடக்கி இருக்கின்றது. அதுபோல அம்பாளுக்குள்ள அந்த பொருளின், இந்த பரம்பொருளின் அல்லது சிவபரப்பொருளின் குணம் போன்று சாதான்மிய சக்தியாக அவனை விட்டு என்றும் பிரியாம அபிண்ணமாக இருக்கக்கூடிய பேரழகுடைய அந்த கொடி போன்றவளாகிய அந்த சக்தி என்ன செய்ய? மனம் அதுவாக என்ன? அம்பாள் வந்து தான் என்ன நமக்கு அடையாளம். நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு உண்டான அடையாளம். அவ யாரை சேரணும்? அவள் வந்து பெருமானை வந்து சேரணும். அதுதான் திருமணம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோயிலும் திருமண விழா நடக்குது இல்லையா? கல்யாண விழா நடக்குது இல்லையா? பெருமானுக்கே கல்யாண சுந்தரேஸ்வரர்னு இருக்கும். மீனாட்சி கல்யாணம் நடக்குது, காமாட்சி கல்யாணம் நடக்குது, ஒன்னொன்னு கல்யாணம் நடக்குது இல்லையா? அது மாதிரி திருமணம் கொள்ள நீ என்ன செய்யணும்? அது கேசரி யோகத்தில் இருந்தால் அப்ப சிவனும் சக்தியும் மகிழ்ந்து அங்கு இருப்பார்கள். அந்த மாதிரி மகிழ்ந்து இருந்தா என்ன ஆகும்? தனம் அதுவாகிய தத்துவ ஞானம் இனம் அதுவாக. இப்ப நமக்கு வந்து என்ன செய்யுது? நம்ம கேவல நிலையில இருந்தோம். கேவல இருந்தப்ப நமக்கு வந்து இந்த தத்துவங்கள் எதுவும் நம்ம கூட கூட்டப்படவில்லை. அந்த ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 ஆகிய அந்த 36 தத்துவங்களும் இல்லாமல் அவ நம்ம கேவல நிலையில் முழு அறியாமையில் வந்து கிடைஞ்சோம். அப்ப பெருமான் வந்து நம்ம மேல இறக்கப்பட்டு நமக்கு தனமாக, நமக்கு வந்து செல்வமாக இந்த 36 தத்துவ கருவிகளையும் நம்மோடு பூட்டி விடுகின்றார். அதுதான் உங்களுக்கு என்ன செய்யுது? அது இனமாக இருக்கின்றது. அது எப்ப? இந்த சகல நிலைக்கு வந்தப்ப நமக்கு துணையாக, செல்வமாக, இனமாக இருப்பது அந்த தத்துவ கூட்டம். சரி, தத்துவ கூட்டம் நல்லாதான் இருக்கு, உலகத்தை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா நான் எதுக்காக பிறப்பெடுத்தேன்? நான் சிவபெருமானை சேர்வதற்காக பிறப்பெடுத்தேன். அதுலயே இருந்தா என்ன செய்யும்? எனவே இந்த தத்துவ கூட்டத்தை வந்து நான் வந்து தாண்டி போக வேண்டும். எனவே தத்துவ கூட்டங்கள் வந்து அது தடையாக இருக்கின்றது. அது வந்து மற்ற உலகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அது செல்வமாக இருக்கின்றது.
அதை ஒரு ஆண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மண் பெண் அந்த ஆசையில அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அனுபவிச்சுட்டு போகட்டும். அவங்களுக்கு அது தனமாக இருக்கின்றது, செல்வமாக இருக்கின்றது, அவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கின்றது. அவர்கள் பக்குவம் வரும்போது என்ன செய்யுங்க, அவங்களும் நம்ம போல இருந்து இப்ப நம்ம நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. நம்ம நிலையை தாண்டி நம்மை தாண்டி கூட அவங்க போவாங்க. எனவே இது வரைக்கும் நமக்கு தனம் போல செல்வம் போல இருந்த அந்த தத்துவ கூட்டம் என்ன செய்யுது, அந்த தடையை பெருமான் தான் குருவாக அந்த தடையை நீக்குகின்றான். எப்பா உனக்கு இது ஒரு இடைநிலை தான், இதை தாண்டி நீ என்ன செய்யணும், முடிவு நிலையாகி அந்த சிவத்துக்கிட்ட வரணும், அது சிவயோகத்துக்கு வர வேண்டும். அதான் தனமதுவாகிய தத்துவ ஞானம். இந்த கேவல நிலையை விட்டு சகல நிலைக்கு வந்த போது நமக்கு செல்வமாக இருந்த அந்த தத்துவ ஞானம் அது இனமதுவாக இருந்தனன் என்று தானே அங்க யார் பெருமான் தான் இருந்தான். அந்த சக்தியோடு கூடி இவன் கூடியிருந்தான் என்ற கருத்தை இந்த பாட்டுல பாக்குறோம். மறுபடியும் சொல்றேன். குணமதுவாகிய கோமலவல்லி, அம்பாள் குணமாகவும் பெருமான் குணியாகவும் இருக்கின்றாள். எப்படி இந்த பூவில மனம் குணமாக இருக்கின்றது, அந்த பூ குணியாக இருக்கின்றது. அதுபோல பெருமானுக்கு குணம் குணியாக இருக்கக்கூடிய அபின்ன சக்தியாகிய அந்த தாதான்மிய சக்தியாகிய பெருமானை விட்டு என்றும் பிரியாத அந்த பராசக்தி அவள் கோமலவல்லி. நீங்க தரிசனம் பார்த்தீங்கன்னா அவளை போல பேரழகு எதுவும் கிடையாது. இப்ப சமீபத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் உயிர் வாழ்ந்திருக்கின்றார். அவர் யோகம் செஞ்சிருக்கிறார். எல்லா யோகமும் இந்த 6 சட் தரிசனம் சொல்லக்கூடிய 6ஐயுமே அவர் பண்ணியிருக்காரு. இவன் அனுமானா இருந்து கூட ஒரு பாவனை பண்ணி அவருக்கு வாழ் கூட முளைச்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க இவர் பண்றப்ப அவர்கள் கூட தெய்வங்கள்லாம் பேசும். அந்த மாதிரி தெய்வங்கள் பேசுறப்ப மத்தியானம் 3 மணிக்கு வாங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணி 12 மணிக்கு பார்த்துருப்போம். உங்களுக்கு தான் சொல்றேன். எனவே அவர் எல்லா தெய்வங்களையும் தரிசிப்பார். தெய்வங்களாம் இவங்களை தேடி தரிசிக்குமா. அந்த மாதிரி தரிசிக்கிறப்ப அவங்க கிட்ட ஒரு பக்தர் கேட்கிறார், ஐயா நீங்க பாத்தீங்களே பேசிருக்கீங்க, அவங்க யார் ரொம்ப அழகு அப்படின்னு கேட்கிற, அம்பாள் வடிவத்துல யாருன்னா ராஜராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் அதான் ரொம்ப பேரழகா இருந்தது அப்படிம்பாரு. சரி, மற்ற ஆண் தெய்வங்கள்ல யாரு அப்படின்னா பெருமான் பிச்சாண்டாரா வராருல, அவர் தான் கொள்ளை அழகு, கண் கொள்ளாத அழகு, பேரழகுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களாம் நேரடியா தரிசிச்சிருக்காங்க. இந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைத்திருக்கின்றது. அதனால தெற்கு பக்கத்துல கூட ஒரு சாமி இருந்தார், சுக்லாபுரத்துல இருந்தார். அவரும் அந்த மாதிரி தெய்வங்களோடு பேசியிருக்காங்க. யோகிகளுக்கு அது சாத்தியம். எனவே அந்த கொடி போன்ற அந்த சக்தியோடு பெருமான் இணைந்து திருமணம் செய்து கொண்டு அந்த கேசரி யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகிக்கு அவன் அருள் புரிய வருகின்றான். அருள் புரியும் போது இவனை என்ன செய்யலாம், இவனை இந்த தத்துவ ஞானத்திலிருந்து இந்த ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்கின்ற அந்த தத்துவ நாதம் தான் கடைசி அந்த நாதத்தை தாண்டி நாதாந்த வெளிக்கு கொண்டு வர செய்கின்றான். அது மூலமா அவனுக்கு சிவயோகத்தை அருள்கின்றான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து 817. இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம் பரிந்தை தண்டுடன் அண்டம் பரிய விரிந்த போவுடன் மேலள வைக்கின் மலர்ந்தது மண்டலம் வாழலுமாமே. இந்த பிராணவாயுங்கிறது நம்ம உயிரை குடிப்பதாக வச்சுக்கலாம், அல்ல ஆன்மாவை குடிப்பதாக, குண்டலினை குடிப்பதாக இருக்கலாம். அது எங்க கிடைக்குது, அது மூலாதாரத்தில் கிடைக்கின்றது. இருந்த அந்த மூலாதாரத்தில் இருந்த அந்த பிராணவாயு போன்ற அந்த குண்டலினி சக்தி உள்ளே எழுமாம். அது எங்க எழுப்ப கூடாது, அது அந்த தண்டுவடத்துக்கு உள்ளார என்ன இருக்கின்றது, அந்த சுழுமுனை நாடி இருக்கின்றது, நடுநாடி இருக்கின்றது, மைய நாடி இருக்கின்றது. அந்த மைய நாடி வழியாக அது உள்ளுக்குள்ளேயே அது வெளியில எழுதாது. அதுவும் நம்ம உடம்புல மின்பக்கம் நெஞ்சு இருக்கு, பின்பக்கம் முதுகு இருக்கு. முதுகுல 33 முதுகு தண்டுகள் இருக்கின்றன. இந்த தண்டுக்குள்ள தண்டு வடம்னு
ஒரு நரம்பு மண்டலம் போகுது. அந்த நரம்பு மண்டலத்துல இடப்பக்கமும் வலப்பக்கமும் இந்த சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து இடநாடி பிங்கல் நாடியா இருக்குது. இந்த தண்டு வடத்துக்குள்ள வந்து எப்படி அந்த தாமரை தண்டு போல ஒரு மெல்லிய துளை இருக்கின்றது. அந்த மெல்லிய துளை போல அந்த துளை அதான் மைய நாடி. அதன் வழியாக இந்த பிராணவாயும் மூலாதாரத்து மூன்றெழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கால் என்பது பிராணவாயுவை குறிக்கும் அல்லது மூச்சுக்காற்றை வந்து குறிக்கும். நம்ம யோகம் செய்யறப்ப என்ன செய்யறோம், அந்த பிராணவாயு அல்லது மூச்சுக்காற்று என்ன செய்யும், அந்த மூலாதாரத்தில் அந்த கணலை வந்து மேலே எழுப்பும். இருந்த அந்த மூலாதாரத்தில் இருந்த அந்த மூலாதாரத்தில் கிடந்த பிராணனும் பிராணவாயுவாகி அந்த காட்டும் அல்லது குண்டலினி சக்தியும் உள்ளே எழுமாம். உள்ளே உள்ள நடுநாடின் வழியாக மைய நாடின் வழியாக மேல் எழும். பறித்த இத்தண்டுடன் அண்டம் பரிய. உடம்பை எது தாங்கிக்கிட்டு இருக்குது, ஆனா அது எலும்புகள் தான் தாண்டுகின்றது, எலும்பு தண்டு தான் தாங்கிக்கிட்டு இருக்கின்றது. அதுல முக்கியமா இந்த முதுகு தண்டு தான் என்ன தாங்கிக்கிட்டு இருக்குது. எனவே இந்த உடலை தாங்கி உள்ளதாகிய அண்டம் பரிய, இந்த அண்டத்துக்கு மேல இருக்கிறது எது, அதை அண்ட முகடுன்னு சொல்லுவாங்க. அந்த அண்ட முகடு என்பது இந்த பிரம்மரந்திரம் என்கின்ற இந்த சகசிர தலம், இந்த உச்சந்தலை. அந்த உச்சந்தலையில வந்து நம்ம பிறந்தப்போ ஒரு ஓட்டை இருந்தது, அது 2 வயசுல அடப்பட்ட போது அதான் ரந்திரம்னா துளை. பிரம்மரந்திரம்னா அது வழியா தான் அந்த பிரம்மம் வந்து உள்ளே போகுது. இது வரைக்கும் துவாரசாந்த பெருவழியில இருந்து இந்த குழந்தை வந்தோடனே என்ன செய்யுது, அது வந்து இந்த பிரம்ம ரந்திரம் குழி வழியாக உடம்புக்குள்ள போயிட்டு அது என்ன செய்யுது, அந்த ஒவ்வொரு ஆதாரத்திலும் அது நிலை பெற்று நிற்கின்றது, உடல் முழுவதும் பரவி நிற்கின்றது. எனவே இந்த பரமதத்தை சேர்ந்து என்ன இது, அவ்விழுந்த அப்பூவுடன் இங்க ஒரு பூ இருக்கு. என்ன பூ அது? தாமரை பூ. அது எப்பேற்பட்ட தாமரை பூ? அது சகசிரதள தாமரை, 1000 இதழ் தாமரை. அந்த பூவுடன் மேல் எழ வைத்தால் என்ன செய்யுது, மூலாதாரத்துல அந்த பிராணவாயு அல்லது குண்டலினி சக்தி இருக்கிறது, அதை படிப்படியாக நீங்க மேலே எழுப்பு, நடுநாடி வழியாக மேலே எழுப்பி இங்க வச்சிங்க. இந்த மேல் வைத்து மலர்ந்தது மண்டலம். அப்ப என்ன செய்யும், இந்த மதிமண்டலம் வந்து மலரும். ஒரு சின்ன குழந்தை கூட முகம் வந்து சிரிச்ச முகமா மலர்ந்த முகமா இருக்கும். மதிமண்டலம் வாழலும் மாமி, அவன் வந்து நீண்ட காலம் இந்த பூ உலகில் வந்து வாழலாம். எனவே இருந்த பிராணனும் வந்து இந்த பிராணன் வந்து எப்பயும் மூலாதாரத்தான் இருக்குது. மூலாதாரத்து மூன்றெழுக்கணலை, நம்ம உயிர் சக்தி எங்க இருக்கு, அது ஒரு பாம்பு போல 3 சுத்திக்கிட்டு அந்த வாயையும் வாழையும் கடிச்சுக்கிட்டு இருக்குது. அது எப்பயும் இருக்குது. நீ யோக பயிற்சி பண்ண என்ன செய்யுது, உடம்புல வந்து அக்னி உண்டாகி அங்க சுருண்டு கிடந்த அந்த பாம்பு போல சுருண்டு கிடந்த அந்த பிராணன் என்று சொல்வது இங்க ஆன்மாவை அல்லது குண்டலினி சக்தியை. அப்ப எது இது, அது பறித்த இத்தண்டு, இது முதுகுத்தண்டு வழியாக. அண்டம் என்பது, அண்டம் வந்து உயர்ந்தது, நமக்கு மேலே உள்ளது. இந்த உடம்புக்கு மேலே எது இருக்கு, அது வந்து இந்த பிரம்மரந்திரம். அங்கே பரிய, அண்டம் பரிய, இந்த பிரம்மரந்திரத்துக்கு செல்ல. விரிந்த அப்பூ, யோகத்தால் மலர்ந்த அந்த 1000 இதழ் தாமரை அங்க இருக்கின்றது. அங்க போய் சேர மண்டலம், அது மதிமண்டலமாகிய சந்திர மண்டலம் என்ன செய்யுது, இந்த கேசரி யோகத்தால் அது மலர்ந்தது. அந்த பூ வந்து மூடியிருந்த பூ வந்து மலர்ந்தது. அது என்ன செய்யலாம், வாழலும் ஆமே, நீங்க வந்து இந்த இடத்துல உடலிலே நீங்கள் நெடுங்காலம் வாழலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். மறுமுறை சொல்ல, இருந்த பிராணன் மூலாதாரத்தில் சுருண்டு கிடந்த அந்த பாம்பு போல் சுருண்டு கிடந்த அந்த பிராணவாயு ஆகிய அந்த குண்டலினி சக்தி உள்ளே எழுமாம். அது எங்கே எழும், நம் உடலில் உள்ள தண்டவளத்தின் உள்ளே உள்ள அந்த நடுநாடின் வழியாக மேலே எழும். பரிந்த இத்தண்டுடன், இந்த உடலை தாங்கி உள்ள இந்த முதுகு தண்டுடன் அதன் முகடாகிய, அது உச்சியாகிய அந்த அண்டம் பரிய, இந்த பிரம்மரந்திரம் என்ற சகசிரதலம் அங்கே சேர விரிந்த அப்பூவுடன், அங்க வரைக்கும் சுருண்டு கிடந்த அந்த பூ, தாமரை பூ மலர்கின்றது. 1000 இதழ் தாமரை மலர்கின்றது. அங்கே நீங்கள் நினைவு வைத்தால் இந்த மதிமண்டலம் வந்து மலரும், நீங்கள் நீண்ட காலம் உயிர் வாழலாம் இந்த கருத்தை வந்து சொல்லிக்காட்டு. அதுக்கு அடுத்த பாடல், மண்டலத்துள்ளே மன ஒட்டியானத்தை கண்டகத்துள்ளே கருதிய கீழ்கட்டில் பண்டகத்துள்ளே பகலே ஒளியாக குண்டல காதனும் புத்தொழிந்தானே.
இந்த யோகம் பண்றப்ப நம்ம என்ன செய்வோம், சில பந்தங்கள் வந்து செய்வோம். அந்த பந்தங்கள் வந்து 3 பந்தங்கள். ஒன்று வந்து மூலபந்தம். மூலபந்தம்ங்கிறது அந்த மூலாதாரம். அந்த மூலாதார பக்கத்துல இருக்கிறது எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்குது. அந்த குதத்தை வந்து அப்படியே இறுக்கி பிடிப்பது, அது அஸ்வினி முத்திரன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மூலபந்தம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன, வயிற்று பகுதி. இந்த வயிற்று பகுதி தான் நம்ம என்ன, பெண்கள் வந்து கல்யாணத்தப்ப இந்த ஒட்டியானம் போடுவாங்க. சரிங்களா? அதை வந்து அதை ஒட்டியான பந்தம். ஒட்டியான பந்தம் இந்த வயிறு சதையை வந்து பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா, அந்த முதுகை நோக்கி அப்படி எக்குவது வயிற்று, அந்த ஒட்டியான பந்தம். அடுத்து இந்த கழுத்துக்கு, கழுத்துக்கு வந்து வடமொழியில ஜாலந்தரம் சொல்லு, அதே ஜாலந்தர பந்தம். எனவே இங்க வந்து ஒட்டியான பந்தத்தை பத்தி இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். மண்டலத்துள்ளே இந்த மதிமண்டலம், இந்த சந்திரமண்டலம் வந்து மலர்ந்துடுச்சு. அங்கே உள்ள அந்த பிராணன் என்கின்ற அந்த குண்டலினி சக்தி இங்க இது வரைக்கும் வந்துடுச்சு. அது என்ன செய்யணும், மறுபடியும் கீழே இறங்கக்கூடாது. கீழே இறங்காம என்ன பண்ணணும், அப்ப வந்து ஒட்டியானம், மண்டலத்துள்ளே மன ஒட்டியானத்தை, மதிமண்டலத்தில் உள்ள அந்த பிராணன் என்ன செய்ய, கீழே இறங்காமல் ஒட்டியான பந்தத்தை நீங்கள் செய்து என்ன, கண்டகத்தங்கே கீழ்கட்டில், அந்த பிராணன் வந்து கீழே போகாமல் இந்த கண்டகம் என்கிற இந்த கண்டத்தில நீங்கள் வந்து கட்டினால், பண்டகத்துள்ளே பகலே ஒளியாக, நம்ம உடம்புல ஒரு பண்டகம் இருக்கிறது, பட்டசாலை வந்து இருக்கின்றது. அங்க அது இருளாக இருக்கின்றது. இப்ப என்ன ஆகும், அது பகலே ஒளியாக, அங்க சூரிய ஒளி பாயும் போது அங்க சூரிய ஒளி போல பட்ட பகலாக இருக்கும். குண்டலக்காரனும் கூத்தொழிந்தானே, பெருமான் வந்து ஒரு காதுல வந்து குலை போட்டிருக்கான், இன்னொரு காதுல தோடு வந்து போட்டிருப்பான் இல்லையா. அந்த குலைக்காதனாகிய கூத்த பெருமானும் கூத்தொழிந்தானே. இப்ப இது வரைக்கும் பெருமானை வந்து நடனம் ஆடிட்டு இருந்தான். அவன் கூட என்ன செய்யறான், இவனை பொறுத்த வரைக்கும் இவன் அந்த நடனத்தை நிறுத்தி அசைவற்று விளங்குவான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுல மண்டலத்துள்ளே, அது மதிமண்டலத்துள்ளே மன ஒட்டியானத்தை, மனம்னா நம்ம மனம்தான் வந்து நினைக்க கூடாது. இது வந்து மன்னன்னா அரசன், இந்த இடத்துல நிலை பெற்றதுன்னு அர்த்தம். மன்ன என்பதற்கு நிலை பெற்ற, மன்னியனின் சீர் அப்படின்னு பார்த்துக்கோ இல்லையா. இதே மன்ன என்பது நிலை பெற்ற அந்த ஒட்டியான பந்தத்தை நீ செய்தால், அப்ப என்ன, கண்டகத்தங்கியே கருதியே கீழ்கட்டி, அப்ப இந்த மேலே ஏறின அந்த பிராணன் அல்லது குண்டலினி சக்தி அல்லது அந்த அமுதம் கீழே இறங்காது. கீழே இறங்குறப்ப என்ன செய்யும், அங்க வந்து இந்த ஆன்ம ஜோதி பிரகாசிக்கும், அதுக்குள்ள சிவஜோதி பிரகாசிக்கும். அப்ப என்ன செய்யும், அவனுக்கு வந்து அந்த பகலே ஒளியாக அந்த சூரிய ஒளி விளங்குவது போல, ஒரு இருண்டு கிடந்த இந்த பட்டக சாலையில் சூரிய விளங்குவது போல குலைக்காதனாகிய அந்த கூத்த பெருமானும் என்ன செய்வான், தன் ஆட்டத்தை நிறுத்தி அசைவற்று விளங்குவார். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஐந்தொழில் கூத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஆன்மா வந்து பருபக்குவ போட்டு போச்சு, மறுபடியும் அது பிறக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவனுக்கு மறுபடியும் அந்த ஐந்தொழிலாகிய அந்த 5 தொழில்களை அவன் செய்ய வேண்டியது இல்லை. நீ ஒட்டியான பந்தம் என்பது அந்த வயிற்றின் நாபி பாகத்தை, அதாவது முன்பாகத்தை, அதை என்ன செய்யணும், முதுகோடு ஒட்டும்படி பின்னி இழுப்பது. இதை நீங்க வந்து குரு மூலமாக தான், 3 பந்தத்தையும் நீங்க என்ன செய்யணும், குரு மூலமாக தான் நீங்க வந்து இது செய்ய வேண்டும். இதே பட்டகம் என்பது அது பண்டகம் என்பது பட்டகம் என்பதன் பிரிவு. பட்டசாலை இப்ப நான் காலேஜில் படிக்கிறேன், எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டசாலை அல்லது படிக்கின்ற சாலைன்னு வச்சுக்கலாம், இல்லை ஆயுத சாலைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், ஆணவத்தோடு போரிட்டு கிடந்தோம். அதுக்கு நமக்கு சில ஆயுதங்கள் தேவைப்பட்டது, அது இருண்டு கிடந்தது. இப்போது பகல் ஒளியாக சூரியன் போலும் ஒளியை உடையதாக பெருமான் வந்து அங்கே காட்சி கொடுக்கின்றான். அவனை இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மறுபடியும் பிறப்பு கிடையாது. எனவே எனக்கு வந்து படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் என்ற அந்த பஞ்சகிருத்தியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவனை பொறுத்த வரைக்கும் பெருமான் என்ன செய்கிறான், அந்த ஆட்டத்தை ஒழித்து அந்த யோகியின் சித்தத்தினுள்ளே ஆனந்தமாக தங்கியிருக்கின்றான் என்பது இந்த பாட்டோட கருத்து. மண்டலத்துள்ளே, இந்த மதிமண்டலத்துள்ளே மன ஒட்டியானத்தை, மன்னன நிலை பெற்ற அந்த ஒட்டியான பந்தத்தை நீங்கள் செய்து கண்டகத்தங்கே கருதிய கீழ்கட்டில், அந்த பிராணசக்தி வந்து கண்டத்தை விட்டு கீழே போகாமல் நீங்கள் கட்டி வைத்தால், அப்போது பட்டசாலையில் சூரிய ஒளி விளங்க குலைக்காதனாகிய கூத்த பெருமானும் அசைவற்று விளங்கி அந்த யோகின் சித்தத்துக்குள்ளே இருப்பான் என்பது இந்த பாடலின் பிறண்ட கருத்து. அதுக்கு அடுத்த பாடல்.
ஒளிகின்ற வாயுவும் உள்ளே அமரும் கலிகின்ற வாயுவும் காக்கலுமாகும். வலிகின்ற காலத்து வட்ட கலலை பலிகின்ற பாலத்து பையகற்றீரே. இந்த மூன்றாவது வரியை நீங்க எடுத்துங்க. வலிகின்ற காலத்து. இப்ப என்ன செய்யறான், யோகம் பண்றான். யோகம் பண்றப்ப அவனுடைய அந்த பீனியல் கிளாண்ட் என்கின்ற அந்த ஆன்ம இருப்பிடத்தில் ஆன்மா ஊற்றெடுக்கின்றது. அந்த ஊற்றெடுத்து அந்த மதி அமுதம் என்ன செய்கின்றது, உச்சந்தலிலிருந்து உடல் முழுக்க வலிகின்றது, உள்ளும் புறமுமாக வலிகின்றது. வலிகின்ற காலத்து. அப்ப என்ன செய்யறான், இவன் யோகம் செய்து இந்த சகசிராரத்தில் ஆன்ம அனுபவத்தை பெற்று அங்கே மதி அமுதம், சந்திரமண்டலத்தில் மதி அமுதம் என்கின்ற அந்த அமுதம் வலிகின்ற காலத்து வட்ட கலலை, இந்த வட்ட வடிவமாக இருக்கின்ற அந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த குண்டலினியை நீங்கள் என்ன செய்கின்றார்கள், அது ஒளிகின்ற வாயுவும் உள்ளே அமரும் கலிகின்ற வாயுவும் காக்கலுமாகும் பழுகின்ற காலத்து பையகத்தீரே. அப்ப என்ன செய்ய, அந்த குண்டலினி சக்தி நடுநாடி ஆகிய மைய நாடி அல்ல சுழுமுனை நாடி இருக்கின்றது. அங்கே ஒரு துளை இருக்கின்றது. அந்த துளை வழியாக என்ன செய்ய ஏற்றி அது என்ன செய்ய, அப்ப இந்த நம்முடைய பழி பாவங்களை நீங்கள் அகற்ற வேண்டும். அப்ப என்ன செய்யும், அப்ப உங்களுக்கு கும்பகம் சித்திக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், சாதாரணமாகவே நம்ம மூச்சு உள்ள போகுது வெளில வருது, உள்ள போகுது வெளில வருது. அது உள்ள போன மூச்சு சும்மா ஒரு செகண்ட் மட்டும் உள்ள தங்குது, அது கும்பகம். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், நம்ம சாதாரண உலக வாழ்க்கையில் இருக்கிறப்ப மூச்சு காற்று அது என்ன செய்யும், அது ரேசகம்னா வெளிப்படுவது, பூரகம்னா உள்ளே இழுப்பது. எனவே பூரக ரேசகமாக வெளிப்படுகின்ற அந்த பிராணவாயு என்ன செய்யும், அது நம்ம ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மூச்சு நின்றுபடும். மூச்சு நின்று போனா என்ன செய்யும், மனமும் நின்றுபடும். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. மனசு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், அந்த மூச்சு இப்படி அலைஞ்சுக்கிட்டு உள்ளே வெளியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். மனசு நின்று போச்சு அப்படின்னா வாயு அங்க இருக்காது. இவன் மனசை கடந்துட்டான், இவங்கிட்ட மனசு கிடையாது. மனசை தாண்டி போயிட்டான். அப்ப என்ன செய்யும், இந்த பிராணவாயு அது உள்ளேயும் போவாது வெளியும் போவாது. அது என்ன செய்யும், இங்கேயே தங்கியே இருக்கும். இந்த லெவலே அவனுக்கு அந்த காற்று தங்கிக்கிட்டு இருக்கும். அப்போது அவனுடைய ஆயுள் நீண்டு கொண்டே இருக்கும் என்ற கருத்தை இந்த வட்டக்கலலை என்பது வட்ட வடிவமான பாம்பு. எனவே அந்த யோகத்துல குண்டலினி சக்தி பாம்பாக சொல்லப்படுகின்றது. பாம்பு என்ன செய்யும், அது ஒரு துவாரத்துல அல்லது புற்றுக்குள்ள என்ன செய்யும், அப்படி சுருட்டி படுத்து கிடக்கும். அது போல மூலாதாரம் என்கின்ற அந்த வட்ட வடிவமான அந்த புற்றுக்குள்ளே இந்த பாம்பு மூணரை சுற்றி கொண்டு அது என்ன செய்ய தலையால் வாளை கடித்து கொண்டு இருக்கின்றது. எனவே அப்ப என்ன செய்கின்றது, பலிகின்ற காலத்துனா பலிக்கப்படுகின்ற இந்த கேவல சகல காலத்து. பலி என்பது படத்தை குறிக்கும். பாம்பு படம் எடுக்கும் இல்லையா, அது தூங்கிடும் ஒன்றும் தெரியாது, நம்ம எழுப்பி விடுறோம், எழுப்பினா பாம்பு சல்லுன்னு போய் இப்படி படம் எடுக்கும். அது என்ன செய்யும், அந்த படம் இங்க வந்துடுச்சுன்னா மதிமண்டலத்தில் அமுதம் ஊறுகின்ற அந்த காலத்து நீங்க என்ன செய்யறோம், அந்த மூச்சு நின்று போயிடும். அப்ப கேவல கும்பகம் என்பது சித்திக்கும். மூச்சு உள்ளேயும் ஓடாம வெளியும் ஓடாம இங்கேயே தங்கி போயிடும். அப்ப மூச்சு மூலமாக காற்று போகுது, காற்று போனதால நமக்கு ஆயுசு போகுது, ஆயுசு நமக்கு நீண்டு கொண்டே போகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மறுபடியும் சொல்றேன், அந்த மூன்றாவது வரி. வலிகின்ற காலத்து, சகசிராரத்தில் அந்த அமுதம் மூறி வலிகின்ற அந்த காலத்து வட்டக்கலலை, வட்ட வடிவமான அந்த மூலாதாரத்துல அங்க மூன்றரை சுட்டாக பாம்பாக இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தியை என்ன செய்யணும், நடுநாடியின் உள்துளை வழியாக அதை ஏற்றி என்ன செய்யணும், அது என்ன செய்யும், உச்சந்தலைக்கு போய் அது படம் எடுத்து மாடும். அந்த மாதிரி போறப்ப அப்ப பூரகரேசம் நடக்காது, கும்பகம் மட்டும் நடக்கும். அப்போது ஆயுள் கழியாது என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. அதற்கு அடுத்த பாட்டு. பையனின் உள்ளே படிக்கத ஒன்றிடின் மெய்யினின் உள்ளே விளங்கும் ஒளியதாம், கையொனில் வாயு கதித்தங்கு எழுந்திடின் மையனி கோயில் மணி விளக்காகுமே. பை, இந்த உடம்பை என்ன செய்யறாரு, ஒரு பையாக, இது தோளால் ஆகிய பை, தோல் பையாகிய
இந்த உடலின் உள்ளே என்ன படி, படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம வாசல் படி எங்கே வச்சிருப்போம், பெரும்பாலும் பூமியில தான் இருக்கும் நமக்கு. அப்புறம் மேல மேல ஒவ்வொரு படியாக வரும். முதல் படி எப்பயுமே பூமியை தொட்டுக்கிட்டு தான் இருக்கும். படி என்பது அந்த பூமியை குறிக்கும். பூமி என்பது அந்த மூலாதாரத்தை குறிக்கும். எனவே தோற்பையாகிய உடல், அதில் படியாகிய பூமியாகிய அந்த மூலாதாரம், கதவு ஒன்றிடன். அப்ப என்ன செய்யணும், அந்த வாயிலே அடைக்கக்கூடிய ஒரு கதவு இருக்கின்றது. அந்த கதவு தான் குதம். குதம் என்பது ஆசனவாய். எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்கிறது அந்த மூலாதாரம். அதுக்குதான் நாங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம மூலபந்தம் செய்ய போறோம். அதை ஒன்று இடின், அந்த கதவை நீங்கள் ஒன்று இட்டால், அந்த கதவை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த குதம் இருக்கு இல்லையா, அந்த ஆசனவாய்க்கு பக்கத்துல நம்முடைய குதிகால் இருக்கு இல்லையா, அந்த குதிகாலை வச்சு நம்ம சித்தாசனத்துல அமரணும். சித்தாசனம் அத ஒரு இடது கால் அந்த குதத்துக்கு மேல இருக்கும், வலது கால் என்ன செய்யும், அது இரண்டாவதாகிய அந்த நம்முடைய குறியின் மேல இருக்கும், கருவாய்க்கு பக்கமா இருக்கும். இது சித்தாசனம். அர்த்த சித்தாசனம் எப்படி, இடது கால் ஆசனாவை ஒட்டி இருக்கும், வலது கால் அதுக்கு முன்னாடி அந்த கணுக்கால் கிட்ட இருக்கும். அது அர்த்த சித்தாசனம். இந்த சித்தாசனம் அப்ப கதவுனா ரெண்டு கதவு இருக்க மாதிரி அந்த இரு குதிகாலும் இருக்க செய்வது இதை மூலபந்தரம் என்கின்ற முத்திரை. இதுவே பையின் உள்ளே தோல் பையாகிய உடல் படிக்கதவு ஒன்றிடன், இந்த பூமியாக மூலாதாரத்துக்கு அதை அடைக்கும்படி அந்த மூலபந்தத்தை நீங்கள் செய்தால் மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளியதாம். அப்ப என்ன, மெய் என்பது உடல். ஏன்னா ஏன் இந்த உடல் மெய்யின்னு சொல்றோம், காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்றோம். இந்த உடல் நிலையற்றதுன்னு தெரியும், ஆனா உடலுக்குள் என்ன இது, அது நிலைத்த பொருளாகிய ஆன்மாவுக்கு இருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்குள்ள சிவபரம்பொருள் இருக்கின்றது. அதனால்தான் இதை மெய்ன்னு சொல்றாங்க. மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளியதாக, அந்த உடலில் ஒளி விளங்கும். கையின் உள்ளே வாயு கதித்து அங்கு எழுந்தடின். வாயு என்பது பிராணவாயு. அப்ப இவனுக்கு பிராணவாயு இவனுக்கு வசப்பட்டு விடுகின்றது. அது என்ன, அது சப்தத்தோடு எழும், அது ஒலித்து கொண்டு மேல் எழும். அப்புறம் மையனி கோயில் மணி விளக்காகுமே, அந்த ஒளி வந்துடுச்சு அப்படின்னா அங்க இருள் இருக்காது. இருள் என்பது அந்த ஆணவம். ஆணவம் கண்மம் மாயை ஆகிய அந்த மலங்களை உடைய இந்த கோயில் என்ன செய்யும், இப்ப இது அந்த கோயிலை கூட்டி நம்ம தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டோம். அப்ப என்ன செய்யுது, எங்கால அழுக்கெல்லாம் நம்ம வெளியே தள்ளிட்டோம். ஆணவம் கண்மம் மாயெல்லாம் நம்ம அகற்றிட்டோம். அந்த அகற்றப்பட்ட அந்த கோயிலாகிய உடம்பில் என்ன, மை அணி, மையணி கோயில் மணி விளக்கு. மணி என்பது ரத்தின மணியை குறிக்கும். ரத்தின பெருமான் ரத்தினம் போல அவன் பிரகாசிப்பான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கூட வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எனவே இங்க மூலபந்தம் செய்வதை இந்த பாடல் ஏற்கனவே உள்ள பாட்டுல ஒட்டியான பந்தத்தை சொன்னாங்க, இங்க மூலபந்தத்தை சொல்லி இருக்கின்றார். அதுக்கு அடுத்த பாடல். இதுக்கு இந்த மாதிரி நம்ம பந்தம் பண்றப்ப என்ன செய்யும் அப்படின்னா, பிராணவாயு மேல போகும், அபான வாயு கீழே போகும். அப்ப என்ன செய்யும், அந்த பிராண அபான வாயு ரெண்டும் ஒண்ணு சேரும். ஒண்ணு சேரப்ப அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு வேதியியல் வினை நடக்கும். அது மாதிரி நம்ம உடம்புல நாதம் விந்து அது இருக்கு. இந்த நாத விந்தும் அதுவும் ஐக்கியமாகும். இந்த மாதிரி ஐக்கியமாகுவது, ஒன்று சேர்வது, அதுதான் யோகம். யோகம் என்றாலே இணைப்பு. இதுங்க பிராண அபான வாயு இணைகின்றது, நாத விந்து இணைகின்றது, ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இணைகின்றது. ஆண் சக்தியாக சிவமும் பெண் சக்தியாக பராசக்தியும் இணைகின்றது என்கின்ற பொருள் தான் இந்த இடம். இந்த இடத்துல மை என்பது அந்த மலத்தை குறிக்கும். எனவே மையணி கோயில்னா இது மாயா மலத்தால் ஏற்பட்ட உடல். ஆணவம் கண்மம் மாயிலிருந்து, இது மாயையால் தான் பெருமான் முதற் காரண மாயிலிருந்து 36 தத்துவங்களை கொண்டு நமக்கு இந்த உடலை எழுப்புகின்றான். எனவே இது மல மாயா காரியமான அந்த உடல், அந்த உடலுக்குள் பெருமான் ரத்தின தீபமாக இருக்கின்றான் என்ற கருத்து இந்த பாட்டில் படப்படுகின்றது. அதற்கு அடுத்த பாட்டு. விளங்கிடும் வாயுவை மேலல உண்ணி நலங்கிடும் கண்டத்து நாபியின் உள்ளே வணங்கிட மண்டலம் வாய்த்திட கும்பி சுணங்கிட நின்றவை சொல்லலுமாமே. விளங்கிடும் வாயுவை, நம்ம உடலுக்கு விளக்கம் செய்கின்ற
வாயுவாகி அந்த பிராணவாயுவை மேல் எழ உண்ணி. அந்த பிராணவாயு எங்க இருக்கு? அது குண்டலினி சக்தியாக மூலாதாரத்தில் இருக்கின்றது. அதை மேலே எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வாசல் வேண்டும் இல்லையா, ஒரு வழி வேண்டும் இல்லையா? அதை சுழுமுனை வழியாக மேலே கிளம்ப அதுக்கு நீ என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். உண்ணினா தியானித்து. எனவே விளங்கிடும் வாயுவை மேல் எழ உண்ணி, விளங்குகின்ற அந்த பிராணனை சுழுமுனை வழியாக மேலெழ கிளம்ப நீங்கள் தியானித்து, நலங்கிடும் கண்டத்து நாபியின் உள்ளே. இந்த இடத்துல நலங்கிடுதல், நலங்கிடுதல்னா சுருக்குதல்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யும்? நலங்கிடும் கண்டத்து, இந்த கண்டத்தை வந்து நீங்க என்ன சொல்லணும்? அப்படி சுருக்கணும். சுருக்கிறது எப்படி? இப்படி ஜாலந்தர பந்தம். இந்த மோவாக்கட்டை இருக்கு இல்லையா, இது போய் மார்பு மேல வந்து படணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கழுத்தை கொஞ்சம் இப்படி பின்னாடி தள்ளி இப்படி நீங்க ஈசா யோகாவுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த இது சொல்லி கொடுப்பாங்க. என்ன செய்யணும்? அது சுருங்குகின்ற அந்த கழுத்து சுருங்கினா செய்யும், வயிறும் வந்து சுருங்கும். இதுவே அந்த நாபிங்கிறது இந்த இடத்துல ஒட்டியான பந்தம். இந்த இடத்துல ஜாலந்தர பந்தம், நாபிங்கிறது ஒட்டியான பந்தம். அந்த இரண்டு பந்தத்தினால வணங்கிடு மண்டலம் வாய்த்திட கும்பி. அப்ப என்ன செய்யும்? அந்த மாதிரி போயிட்டா எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிட கடவுள் மாதிரி நீ ஆயிடுவ. அனைவரும் வணங்கத்தக்கவாறு என்ன செய்யணும்? அதை வந்து மூச்சை வந்து நீ கும்பிக்கின்றாய், உள்ளுக்குள்ளே நிறுத்துற. கும்பகம் செய்து என்ன சுணங்கிட நின்றவை சொல்லலுமாமே. அப்ப என்ன செய்யும்? உடம்புல உள்ள அந்த ஆசைகள் எல்லாம், அந்த ஆசைகள் வந்து ஒன்று ஒரு இடத்துல தங்கி இருக்கும். அந்த தானங்களில் உள்ள அந்த ஆசை, காமம், குரோதம், லோபனா அதை வற்றிடும்படி நீ செய்ய அங்க என்ன செய்யறான்? அங்க உனக்கு அனுபவமாகும். சிவம் வந்து உனக்கு அனுபவமாகும். அதை நீ விருப்பப்பட்டால் வாய் விட்டு சொல்லலாம். விளங்கிடும் வாயு, விளங்கிடும் வாயுங்கிறது இந்த உடம்பு முழுக்க வாயு இருக்கின்றது. ஆனா அது எங்க இருக்கின்றது? வாயுங்கிறது பிராணவாயு. பிராணவாயு என்பது குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது ஆன்மா. எனவே இந்த மூலா தாமரைக்குள் விளங்கக்கூடிய அந்த பிராணன் அது மேல் எழ உண்ணி. இது வரைக்கும் அது எப்படி போயிட்டு இருந்தது? இட நாடி, பிங்கள நாடி, இது வழியா தான் போயிட்டு இருந்தது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அது நடுநாடி வழியாக, மைய நாடி வழியாக மூலாதாரத்திலிருந்து இந்த பிரம்மரந்தர் வரைக்கும் போகுது. ஒரு டியூப் மாதிரி போகுது, தாவரத்தண்டு மாதிரி போகுது. அந்த சுழுமுனை வழியாக மேல் எழ உண்ணி. மேல் எழுதுக்கு என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். தியானம் பண்ணினா நலங்கிடும், நலங்கினா சுருங்குகின்ற. இந்த கழுத்து வந்து சுருங்கணும், நாபி வந்து சுருங்கணும். கழுத்து சுருங்குவது வந்து ஜாலந்தர பந்தம். இந்த நாபி சுருங்குவது அது வந்து ஒட்டியான பந்தம். அந்த மாதிரி ஜாலந்தர பந்தம், ஒட்டியான பந்தம். அப்ப என்ன செய்யணும்? கழுத்தையும் நம்ம சுருக்கிக்கிறோம், வயிற்றையும் சுருக்கிக்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம் அந்த மூலாதாரத்து அந்த மூலபந்தத்தையும் சுருக்கும். அதை அஸ்வினி முத்திரை மேல சுருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா என்ன செய்யும்? இந்த மந்திமண்டலத்தில் ஓடக்கூடிய அந்த அமுதம் என்ன செய்யுது? அது கீழே உள்ள இந்த ஜடராக்கினி, நம்ம செரிமானத்துக்கு உள்ள அந்த அக்னியில போய் அது விழாதவனும் தடுக்கும். அந்த மாதிரி நமக்கு காமம், குரோதம், லோபம் எல்லாம் அது போய்விடும் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார். மறுபடியும் சொல்றேன். விளங்கிடும் வாயுவை, அந்த மூலாதாரத்தில் விளங்குகின்ற அந்த பிராண வாயுவை மேல் எழ உண்ணி, அதாவது இடநாடி வளநாடி வழியாக செல்லாமல் நடுநாடி வழியாக பிரம்மரந்திரம் செல்லும்படி அதை நீ தியானித்து, நலங்கிடும் கண்டத்து, இந்த கழுத்துல இருந்து ஜாலந்தர பந்தம் பண்ணுகிற நாபியின் உள்ளே, இங்க வந்து வயிற்றுல ஒட்டியான பந்தம் பண்ணுகிற அந்த மாதிரி பண்ணப்ப என்ன செய்யும்? அந்த அமுதம் வந்து கீழே போய் அக்னியில உழாது. அது என்ன செய்யும்? அது மண்டலத்துக்குள்ளே வாய்த்திட கும்பினா கும்பகம் செய்வது, மூச்சை வந்து நிறுத்துவது. அந்த மாதிரினா உனக்குள்ள அனுபவத்தை வந்து நீ வந்து பிறருக்கு வேண்டுமானால் சொல்லலாம், இந்த அனுபவத்தை நீ லயித்து இருக்கலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாட்டு. சொல்லலுமாயிடும் ஆகத்து வாயுவும் சொல்லலுமாகும் மண்ணீர் கடினமும் சொல்லலுமாகும் இவை எஞ்சும் கூறிடில் சொல்லலும் அந்தூர தரிசனம் தானே. இந்த மாதிரி செஞ்சா உனக்கு ஒரு சித்தி கிடைக்கும். என்ன சித்தினா, எங்கேயோ நடக்கிறது, தூரதேசங்களில் நடக்கிறது, அதை வந்து உனக்கு வந்து அந்த தரிசனம் வந்து கிடைக்கும். அது வந்து தூர திருஷ்டி. ஏதோ ஒரு நாட்டில், ஒரு அமெரிக்கா நாட்டில், ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து ஏதோ ஒன்று நடக்கும், அது வந்து உனக்கு தெரியும். அது மாதிரி நம்முடைய நரேந்திரன் என்று சொல்லக்கூடிய விவேகானந்தருக்கு வந்து ஒரு நாள் நைட்ல வந்து முடிச்சுக்கிறார்.
முடிச்சுட்டு ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு காப்பாத்துற. உடனே அங்க சிஷ்யர்லாம் அது என்ன சாமி, என்ன சாமினாங்க. நான் வந்து ஒரு கனவு கண்டேன். ஒரு கப்பல் வந்து போயிட்டு இருக்கு. கப்பல்ல போயிட்டு இருக்குது. அங்க ஏறக்குறைய ஒரு 500 சொச்சம் பயணிகள் வந்து இருக்காங்க. அந்த கப்பல் வந்து கவிழ்ந்து அவங்க வந்து என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அந்த உணர்வு வந்து எனக்கு வரைக்கும் எண்ணிடுச்சு. இது என்னங்க கனவா உண்மையானு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. மறுநாள் வந்து நியூஸ்ல பார்த்தா அதே மாதிரி ஒரு கப்பலுக்கு வந்து 500 பேர் வந்து இறந்துருக்காங்க. அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊர்ல நடக்கிறது, தூரமா நடக்கிறது இவங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுக்கு நீ என்ன செய்யணும்? இவை அஞ்சும் கூடிடில். அஞ்சு என்பது அந்த பஞ்ச பூதங்களை வந்து குறிக்கக்கூடியது. இப்ப மறுபடியும் வார்த்தைக்கு வார்த்தை பார்க்கலாம். சொல்லலுமாயிடம் ஆகத்து வாயுவும். நம்முடைய பஞ்சபூதம் என்று சொல்லப்படக்கூடிய ஆகத்து, ஆகம் என்பது எதை குறிக்குன்னா அந்த வானத்தை வந்து குறிக்கும். வாயு, அதுக்கப்புறம் கீழே இருக்க, அது கீழே வந்து வாயு மண்டலம். அப்புறம் சொல்லலுமாகும் மண்ணீர் கடினமும், அந்த மண் நீர் கடினமும் குஞ்சும், அப்புறம் அந்த தீயும் சொல்லலுமாகும் இவை ஐந்தும் கூடிடில். இந்த மாதிரி இவை ஐந்தையும் கூடினால் அல்லது கூடினால் சொல்லலும் தூர தரிசனமாமே. தூரத்தில் நடக்கிறதெல்லாம் உனக்கு வந்து தரிசனமாகும். உடம்ப வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, யோகத்துல வந்து நம்ம ஏற்கனவே வந்து அந்த பஞ்ச கலைகள் வந்து சொல்றேன். இந்த பஞ்ச கலைகள் நிவர்த்தி கலை, பிரஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலைன்னு சொன்னோம் இல்லையா? அது போல இப்ப யோகத்திலேயே வந்து இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. பிரிக்கிறப்ப வந்து மண்டல மண்டலமா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்குன்னா, இந்த முழந்தாள், இந்த முழந்தாள் இருந்து கீழே உள்ளது வந்து பிருத்திவி மண்டலம். இந்த முழங்கால்ல இருந்து அடிவயிறு வரைக்கும் இருக்கிறது அது அப்பு மண்டலம் என்கின்ற நீர் மண்டலம். இதுல இருந்து மார்பு வரை இருக்கிறது அது வந்து அக்னி மண்டலம். இதுல இருந்து இந்த மூக்கு வரைக்கும் போகுது அப்படின்னா அது வந்து வாயு மண்டலம். இந்த மூக்குக்கு மேல உள்ளது வந்து ஆகாய மண்டலம். இதுதான் நம்ம நிவர்த்தி கலை, பிரசா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலைன்னு இந்த பஞ்ச கலைக்கு சொன்னோம். அதே போல இங்க உடம்பு வந்து பஞ்சபூத பாகுபாடு செய்யறப்ப முழந்தாளுக்கு கீழே உள்ளது அது பிருத்திவி மண்டலம் என்கின்ற நிலமண்டலம். அந்த முழங்கால்ல இருந்து அடிவயிறு உள்ளது அது அப்பு மண்டலம் என்கின்ற நீர்மண்டலம். இங்க அடிவயிற்றுல இருந்து மார்பு வரை உள்ளது அது தேய மண்டலம். தேய மண்டலம் நெருப்பு மண்டலம். இதுக்கு மேல உள்ளது மூக்கின் அடி வரை உள்ளது அது வாயு மண்டலம். இதுக்கு மேல உள்ளது அது ஆகாய மண்டலம். இதுல இருந்து இதை செய்றோம். அந்த மாதிரி உடம்பு வந்து நம்ம பிரிக்கிறோம். அந்த மாதிரி இவை ஐந்தையும் நீ வந்து வசப்படுத்தினால் உனக்கு தூர திருஷ்டி என்கிற தூர தரிசனம் வந்து கிடைக்கும். இந்த 5 பூதத்திலையுமே பிராணன் வந்து கலந்து இருக்கின்றது. எனவே இந்த பிண்டத்தில் இந்த 5ஐயும் தரிசித்தவன் என்ன செய்வான்? அண்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை காணக்கூடிய இருந்த இடத்திலிருந்தே அறிவான் என்று சொல்லப்படுகின்றது. எனவே வான், காற்று, மண், நீர், தீ ஆகிய இவை ஐந்தும் கூடினால், இவை ஐந்தோடு இவன் ஆன்மா கூடினால் இவனுக்கு தூர திருஷ்டி உண்டாகும் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து, தூர தரிசனம் சொல்லுவன் காணலாம் காராரும் கண்ணி கடைஞானம் முற்பெய்தி ஏறாரும் தூபத்து எழில் சிந்தை வைத்திடில் பாரார் உலகம் பகன் முன்னதாமே. தூர தரிசனம் சொல்லுவேன். போன பாட்டுல சொன்ன அந்த தூர தரிசனத்தை மறுபடியும் நான் விளக்கமா சொல்றேன். காணலாம் காராரும் கண்ணி. கார்னா வந்து கருமையை குறிக்கும், மேகத்தை வந்து குறிக்கும். கருமை மேகத்தை குறிக்கும், கருமேகத்தை குறிக்கும். அந்த கருமேகம் போன்ற அந்த கருமை நிறம் பொருந்திய கண்ணி கண்களை உடைய கடைஞானம், இந்த ஞானத்தின் கடைசியாகிய அந்த திருவுருள் ஞானம் அதை முற்பு எய்தி அதை நீ முன்பே பெற்றுவிட்டால், அது முடிவாகிய ஞானத்தை நீ பெற்றுவிட்டால் ஏர் ஆறும், ஏர்னா அழகு, அழகு நிறைந்த தீபத்து எழில் சிந்தை. அப்ப என்ன செய்யும்? அங்க உனக்குள்ள வந்து ஒரு தீபம் வந்து எழுப்பணும். இந்த தீபம் எது? அதான் வந்து அந்த பரசிவ ஜோதி. ஊரி என்னுள் எழு பரஞ்சோதி. அந்த பாட்டை நான் பல முறை வந்து சொல்றேன். எனவே அந்த பரஞ்சோதி வந்து உனக்கு தோன்றும். அப்ப என்ன செய்யும்? அந்த ஜோதியிலேயே நீ என்ன செய்யணும்? சிந்தை வைத்திடில். அதை தவிர்த்து வேற எதையும் நீ சிந்திக்க கூடாது. அங்கேயே நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சிந்தை வைத்திருந்தால் அப்ப என்ன செய்யும்? பாரார் உலகம் பகன் முன்னதாமே. பார் என்பது பூமியை குறிக்கும். அந்த பூமியும் பூமி போன்ற அந்த 224 புவனங்களும் எப்படியும் பகற்காலத்தில், பகன்னா பகல் போகுது,
முன்னதாவே பகல் காலத்துல உனக்கு எப்படி எல்லாமே கண்ணுக்கு தெரியுதோ அது போல அந்த 224 புவனங்களையும் நீ வந்து பார்ப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். எனவே காராரம் கண்ணி கடை ஞானம் என்பது எதை குறிக்கும்? அதாவது கருமை நிறைந்த கண்களை உடைய இந்த பராசக்தி, அந்த பராசக்தி கடைசியாக தரக்கூடிய அந்த சிவஞானம், இதான் திருப்பெருகு சிவஞானம். இந்த திருவுருள் சக்தி பதிவுதால் இதுக்கு மேற்பட்ட ஞானம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. எனவே இது வந்து அந்த சிவஞானம். இந்த சிவஞானத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? அந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் இந்த பகல் காலத்தில் பார்ப்பது போல விளங்கும். எனவே ஆன்மா வந்து சிவத்தை சார்ந்து விட்டது. அப்புறம் என்ன செஞ்சது? இதுவரை ஒன்றாய் ஊடாடிய அந்த உலகம் எப்படி இருப்பது? இப்ப இது வேறாக தென்படுகின்றது. எனவே இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வந்து அந்த தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அப்புறம் சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். எனவே இந்த பாட்டை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தத்துவ ரூபம் வரை இருந்து சிவ தரிசனம் வரை உள்ள அந்த 8 அவஸ்தைகளை இங்க சொல்லியிருக்கின்றார்கள். அப்படின்னா பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், பரதார்த்தம் பாரார். சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்ப்பார்கள், மற்றதை அவர்கள் வந்து பார்க்க மாட்டார்கள். எனவே இந்த தசகாரியத்துல அந்த 8 காரியங்களை 8 அவஸ்தைகளை சொல்ல, தத்துவ ரூபம் முதல் சிவ தரிசனம் உள்ள அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்த பாடல், முன்னெழு நாபிக்கு முன்னால் விரல் கீழே பன்னெழு வேத பகலொளி உண்டென்னும் நன்னெழு நாதத்து நத்தீபம் வைத்திட தன்னெழு கோயில் தலைவனுமாமே என்று தசகாரியத்துல 8 சொல்லிட்டாரு. பாக்கி 2 வந்து பாக்கி இருக்கு. அது வந்து சிவயோகமும் சிவபோகமும். இந்த சிவயோகத்தையும் சிவபோகத்தையும் இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். முன் எழு நாபிக்கு, நம்ம உடம்புலே முன்பகுதியில் இருக்கக்கூடிய நாபி என்ற அந்த தொப்புள், இந்த தொப்புளுக்கு முன்னால் விரல் கீழே 12 விரலுக்கு கீழே பன் எழு வேத பகல் ஒளி. பண்ணு பண்ணுதல்னா செய்தல், திரும்ப திரும்ப சொல்லுதல் தான் பண்ணுதல்னு பேரு. பண்ணி ஆதரித்து வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வயத்து முன்னம் நீபுரி நல்விடை பயனிடை முழுமணி தளங்கள் மண்ணு காவிரி சூழ்துரு வளஞ்சொலி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. பண்ணுதல்னா பலகாலம் சொல்லுதல், திரும்ப திரும்ப சொல்லுதல். பன்னெழு வேதம், அந்த வேதத்தை வந்து பலவாட்டி பல முறையாக பல வகையாக சொல்வார்கள். அதை பன்னெழு வேத பகல் ஒளி உண்டன, இந்த பகல் உள்ள சூரிய ஒளி போல ஒன்று உண்டென்னும் நன் எழு நாதத்தை நற்றீபம் வைத்திட. அப்ப நமக்கு நன்மையை செய்கின்ற அந்த நாதத்தின் இடமாக அப்ப என்ன செய்யும்? ஒரு நல்ல தீபத்தை வைத்தால் அப்ப என்ன செய்யும்? தன் எழு கோயில், தன்னிடம் எழுகின்ற அந்த கோயிலில் சிவம் வந்து பிரகாசிக்கும். நத்தீபம் வைத்திடுறது என்பது அது தலைவனை சேர்தல், தலைவனை சேர்வது வந்து யோகம். சிவயோகத்தையும் அதை அழுந்து அனுபவிப்பது அது சிவபோகத்தையும் குறிக்கின்றது. மறுபடி சொல்றேன், முன்னேழு நாபிக்கு, நம் முன்னால் இருக்கின்ற அந்த தொப்புளுக்கு முன்னால் விரல், முன்னாங்கு 12 விரல் கீழே பன்னெழு வேத பகலொளி உண்டனும். இந்த வேதம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி ஒரு பகல் ஒளி உண்டனும் சொல்லும். அது நன்னேழு நாதத்து நற்றீபம் வைத்திட, நம்ம கிட்ட உள்ள அந்த நாத தத்துவத்திலிருந்து அதற்கு மேல நாதத்தை தாண்டி நாதாதத்துக்கு போயிட்டு அங்க ஒரு சிவபிரகாசம் இருக்கின்றது. அந்த விதத்துல நல்ல தீபத்தை வைத்தால், அந்த சிவபிரகாசத்தை வைத்தால் ஆன்மாவகிய தன்னிடம், இந்த ஆன்மா வந்து கோயிலா இருக்கின்றது, அங்க வந்து சிவம் வந்து பிரகாசிக்கின்றது. அதனால் நீ வந்து சிவனோடு கூடலாம், அது சிவயோகம். சிவன் தருகின்ற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், அது சிவபோகம். இதுக்கு வந்து யாக்ஞவல்ய மகரிஷின்னு சொல்லியிருக்காரு. அவரு வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு வடமொழியில. நம்ம நாபிங்கிற தொப்புள், இது மூலமா தான் தாய் வயிற்றுலேருந்து நமக்கு சத்தெல்லாம் போச்சு. எனவே இந்த நாபிக்கு 12 விரல் கீழே பகல் போலும் ஒளி உண்டு என்று வேதங்கள் சொல்லுது. அதை யாக்ஞவல்ய மகரிஷி என்னன்னா, நம்ம தேக மத்திய இருக்கு, தேகத்துல வயிற்று பகுதியில் அக்னி மண்டலம் இருக்கு, அங்க வந்து என்ன செஞ்சிருக்குது? அங்க வந்து சாம்பூந்த பொன்னிறம், இந்த பொண்ணுல வந்து சாம்பூந்த பொண்ணுன்னு இருக்கு. அந்த பொன்னிறம் உள்ளதாய் இந்த மனிதர்களுக்கு என்ன செய்யணும்? அங்க வந்து முக்கோணமா இருக்கும், விலங்குகளுக்கு வந்து சதுரமாக இருக்கும்,
பறவைகளுக்கு வந்து வட்டமாக இருக்கும். அப்பேற்பட்ட அக்னி மண்டலம் அங்கே இருக்கின்றது, அது ஒளி வீசும் என்று யாக்கியவல்ல மகரிஷியும் இது சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய அப்பர் பெருமானும் தான் சொல்லியிருக்கார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இங்க தன் எழு கோயில், ஆன்மாவாகிய தன்னில் எழுகின்ற இந்த கோயிலில் இதான் ஏற்கனவே பார்த்தோம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இனிமே அங்க தீபம் வைக்க அங்க ஒளி பிரகாசிக்கும். ஒளி பிரகாசிக்கிறப்ப எல்லா பொருள் மேலேயும் அந்த ஒளி வந்து படும், அது ஒளிமயமாக மாறும். அப்ப என்ன, இந்த ஆன்மாவில சிவதீபத்தை நீ ஏற்றுகின்றாய், எனவே இந்த உடம்பு வந்து சிவமயமாக மாறிவிட்டது என்ற கருத்தை சொல்லி இன்றைய கேசரி யோகம் அதை வந்து அந்த தலைப்பை வந்து நிறுவனம். அம்மா வந்து பரியங்க யோகம்னு தலைப்பு போட்டாங்க. அது ஒரு சில பாடல்களை வந்து பார்க்கலாம். அடுத்து 19 பரியங்க யோகம். பரியங்க யோகம் என்பது அந்த கட்டிலில் செய்யக்கூடிய அந்த யோகத்தை வந்து குறிக்கும். இது வந்து திருமணமானவர்கள், அந்த சம்சாரிகள் செய்ய வேண்டிய அந்த யோகத்தை குறிக்கும். எனவே அந்த யோகம் வந்து என்ன, அந்த பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அந்த 4 பேருக்கும் உண்டு. அதுல வந்து அந்த சம்சாரி என்கின்ற அந்த கிரகஸ்தனுக்கு சொல்லப்பட்ட யோகம் இந்த பரியங்க யோகம். அவன் வந்து இல்லடத்துல இருந்தும் நீ வந்து யோகம் வந்து செய்யலாம். எனவே யோகி ஒருவருக்கும் எல்லாத்துக்கும் நீ செய்யலாம் என்பதை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்யலாம், இதுல வந்து முழங்கால்கள் 2 மேலேயும் கைகளை வைத்து நீட்டி படுத்துக் கொண்டிருப்பது. பரியங்கம்னா என்ன, பரியங்கம் என்பது கட்டிலை வந்து குறிக்கும். யோகம்னா என்ன, அந்த கட்டிலின் மேலிருந்து அங்க நீ என்ன செய்வ, போகம்தான் செய்வ. அந்த போகத்தையே நீ யோகமாக செய்யக்கூடிய அந்த உபாயத்தை சொன்னார். ஏன்னா இது வரைக்கும் ஒரு கேசரி யோகம் சொன்னாரு. கேசரி யோகம்னா உடம்பு என்ன இருக்கணும், அது நேரா நிற்கணும், ஆடக்கூடாது, அசையக்கூடாது, முதுகுத்தண்டு நேரா இருக்கும், கழுத்து நேரா இருக்கும், தலை நேரா இருக்கணும், கண்ணு வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கணும், இந்த என்ன செய்யணும், இந்த புருவ நடுவு வந்து இப்படி பார்க்கணும், நாக்கம் அடிச்சு என்ன செய்யணும், அந்த மேலிடத்துல செய்யணும். இதுதான் வந்து கேசரி யோகம். அந்த கேசரி யோகத்துக்கு அடுத்தது என்ன, அந்த பரியங்க யோகத்தை இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். முதல் பாடல், பூசுவன எல்லாம் பூசி புலத்திய வாச நறுங்குழல் மாலையும் சாத்திய காய குழலி கலவியோடும் கலந்து பூசி துளையுற தூங்காது போகமே. பூசுவன எல்லாம், பூசுவதும் வெந்நீர், புண்பதும் பொங்கரவம் என்று பெருமானை பற்றி சொல்லுவாங்க. நமக்கு இந்த வாலிப வயசுல நம்ம என்ன செய்யறோம், உடம்புல வந்து நம்ம இப்ப சென்ட்லாம் அடிச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, உடம்புல வந்து அந்த புணுகு, கஸ்தூரி, அது போல வாசனைக்குள்ள பொருள்கள்லாம் அவங்க வந்து பூசுவாங்க. தலைக்கு வந்து இந்த மயில் சாந்து அதை வந்து இடுவாங்க. கண்ணுக்கெல்லாம் வந்து மை எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதி வாச நறுங்குழல், வாசனையோடு பொருந்திய அந்த நறுமலர் மாலையும் சாத்திய சூட்டி கொண்ட காயக்குழலி, காயக்குழலினா உடம்பை உடைய அந்த பெண்ணோடு கலவியோடும் கலந்து, அந்த ஆண் பெண் உறவிலே கலந்து, அந்த மாதிரி செய்த பண்ணா செய்யும், அப்பொழுதும் ஊசி துளை உள்ள தூங்காது போகமே. அப்ப நீ என்ன செய்யணும், அந்த ஊசி துளை ஆகிய அந்த நடுநாடியில் நீ மனத்தை வைத்திருந்தால் அப்போது என்ன செய்யும், உனக்கு அந்த ஆண் பெண் போகம் வந்து உனக்கு தளராது. நீங்கள் வந்து நீண்ட நேரம் வந்து உங்களுடைய இச்சையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வாம். அப்ப அந்த போகம் வந்து யோகமாக மாறும் என்று அந்த கருத்தை. காயக்குழலி என்பது குண்டலி சக்தியை வந்து இவர் குறைக்கின்றார். ஊசித்துளை என்பது அது சுழுமுனையை குறிக்கின்றது. இந்த குண்டலி என்ன செய்யணும், அந்த குண்டலி வந்து மேல வந்து ஈஸியா போகாது. மூணுல வந்து 3 தடை இருக்கும். ஒன்று வந்து பிரம்ம கிரந்தி, 2வது விஷ்ணு கிரந்தி, 3வது வந்து ருத்ர கிரந்தி. கிரந்தினா முடிச்சு, இந்த போற உள்ள 3 முடிச்சு இருக்கு. அந்த 3 முடிச்சையும் தாண்டி தான் நீங்க பிரம்மரந்திரம் வரைக்கும் போகணும். அப்ப நீ என்ன செய்யணும், உன் கவனம் வந்து இங்க உச்சந்தலையில இருக்கணும். உச்சந்தலையில வந்து கவனம் வச்சு நீ வந்து போகம் செய்யணும். எனவே இந்த குண்டலினி கலவையை வந்து நீ வந்து காயக்குழலி என்று உருவகம் செய்தார். எனவே அந்த கலவை தொழிலுக்காக நீ வந்து பூசுவன பூச வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து விளக்கம் ரொம்ப அதிகமா வேண்டாம். அடுத்து, போகத்தை உண்ணவே போகாது வாயுவும் மோகத்தை வெள்ளியும் மேலும் வியாழத்தில் சூதத்த மென்முளையாளும் நல் சூதனும் காதில் குலைந்து தலை கண்டவாறே. இதுவே மேற்கூறியவாறு இந்த ஆண் பெண் போகம் நடக்கின்றது.
அந்த ஆண் பெண் போகத்துல நீ வந்து மனசை வந்து இங்க உச்சந்தலையில வச்ச, அந்த சுழுமுனை நாடியில வச்சிருந்த அப்படின்னா அந்த பிராணவாயு வந்து இயங்காது. அப்ப சூதொத்த மென்முளையாலும், இந்த சூதாட்டக்குறையுடைய அந்த மார்பகத்தை உடைய அந்த சக்தியும் சூதனும், அதே அவளுக்கு தலைவனாகி அந்த சிவனும் தாதில் குலைந்தது தலை கண்டவாறே. அப்போது மோகத்தை வெள்ளியும் மீளும் வியாழத்தில், மோகத்தை விளைவிப்பதாகிய அந்த வெள்ளியும், அப்புறம் மீளும் வியாழமும், மீளும் தன்மையுமாகிய அந்த வியாழமும் தாதில் குலைந்து இவ்வாறு நீங்கள் போகம் செய்ய வேண்டும். இந்த சூதொத்த மென்முளை, அந்த மென்மையான மார்பகத்தை கூர்ந்திய உண்ணாமுலையாகிய அந்த சக்தி, சூதன் என்பவன் சிவன், வெள்ளி என்பது அந்த வெண்ணிறமாகிய விந்து சக்தி, வியாழன் வியாழன் வந்து என்ன நிறத்துல இருக்கும், அவனை வந்து பொன்னுன்னு சொல்லுவாங்க, பொன் தாது அதிகமா இருக்கும், எனவே அது பொன்னுன்னு சொல்லுவாங்க. அது பொன்னிறமாக இருப்பது நாதம். எனவே மென்முளையாள் என்பது சக்தியை குறிக்கும், சூதன் என்பது சிவத்தை குறிக்கும், வெள்ளி என்பது வெண்ணிறமாக அந்த விந்தை குறிக்கும், வியாழம் என்பது புனிதமாகிய நாதத்தை குறிக்கும். அப்ப என்ன செய்யும், அத நாத விந்துக்கள் ஆகிய அந்த தாதில் நீ வந்து போகத்தோடு நீ என்ன செய்யலாம், யோகத்தையும் அடையலாம். எனவே நாதம் வந்து சிவம் நம்ம பொறுத்த வரைக்கும், விந்து என்பது சக்தி, அந்த நாதமும் விந்தும் கூடுவது அதுதான் யோகம். இந்த உடம்பு ஆண் பெண் கூடுவது யோகம் இல்ல, இந்த சிவமும் சக்தியும் கூடுவதுதான் யோகம். இந்த காட்சியை நீ யோகங்க காட்சியில அந்த சிவசக்தி ஐக்கியத்தை பாக்குற இல்லையா, அதுதான் பரியங்கி யோகம். இதை வந்து சித்த வைத்தியர்கள் சொல்லுவாங்க, விந்துவை வந்து பாதரசம்னு சொல்லுவாங்க, நாதத்தை வந்து கந்தகம் என்று சொல்வார்கள். இந்த பாதரசமும் கந்தகமும் சேர்றதால் தான் இந்த உடம்பே உண்டாகுது என்று சொல்வார்கள். அடுத்து 3வது பாட்டு. கண்டனம் கண்டியும் காதல் செய்யோகத்து, கண்டனம் கொண்டிரு பாலும் வெளி நிற்கும், வண்டியை மேற்கொண்டு வானீர் உருட்டிட தண்டொரு காலும் தளராது அங்கமே. கண்டன், கண்டன் என்பது கழுத்தை வந்து குறிக்கும். இந்த கழுத்தை உடையவன் கண்டன், அவன் வந்து ஆண். கண்டி, கண்டி என்பது பெண்பால், அது கண்டனுக்கு பெண்பால் வந்து கண்டி. எனவே கழுத்தை உடைய அந்த ஆடவனும் பெண்ணும். இந்த கழுத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம், அப்ப நம்ம என்ன பண்றோம், ஜாலந்தர பந்தம் வந்து பண்றோம். கழுத்தை வந்து சுருக்கி ஜாலந்தர பந்தத்தால் சுருக்கப்பட்ட கழுத்தை உடைய அந்த கண்டனும் கண்டியும் ஆகிய அந்த ஆடவனும் பெண்ணும் காதல் செய் யோகத்து, அந்த காதல் செய்கின்ற அந்த பரியங்க யோகத்தில் ஆக கண்டலம் கொண்டிரு பாலும் வெளியே நிற்கும். அப்ப அந்த 2 பக்கமும் வெளியே நிற்கின்ற அந்த வண்டியை அதை நீ மேலே செலுத்த வேண்டும். மேலே செலுத்த அந்த மூலாதார சக்தி வந்து பிரம்மந்திரத்துக்கு நீங்க கொண்டு போகணும். அது ஒரு வண்டி போல, 2 சக்கரம்ல வண்டி போல ஒரு ஊகம் பண்ற. இந்த வண்டியை மேலே செலுத்தி வானீர் உருட்டிட, வான் நீர், இந்த வானத்தில் உள்ள அந்த ஆகாய கங்கையை, அந்த தேவ கங்கையை, அந்த வியன் கங்கையை நீ உருட்ட. அப்ப என்ன செய்யணும், தண்டொரு காலும் தளராது அங்கமே. அப்போது இந்த உடம்பில் உள்ள உறுப்புகள் வந்து உங்களுக்கு தளராது. நீங்கள் வந்து நீண்ட நேரம் அந்த ஆண் பெண் போகத்தை நீங்கள் செய்யலாம் என்று இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இங்க மதிமண்டலம் இருக்கு, மதிமண்டலத்துக்கு கீழே வந்து இங்க சூரிய மண்டலம் இருக்கு. அந்த 2 மண்டலமும் ஒன்றை ஒன்று வட்டமாக தழுவி கொண்டிருக்கின்றது. அது போல இருபாலும் வெளிநிற்கும் வண்டியை, அந்த வளமும் இடமுமாகிய அந்த வளநாடி இடநாடி, அது 2 என்ன செய்யும், அதுவும் வந்து ஒன்னோட ஒண்ணு சுருட்டிக்கிட்டு இருக்கும். அது போல போது வான் நீர் உற்றிட, அப்போ வான் நீர்ங்கிறது ஆகாய கங்கை குறிக்கும், அதுக்கு அமுதத்தை வந்து குறிக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த ஆங்கியா சக்கரத்துல இங்க மதிமண்டலம் இருக்கு, அது மதிமண்டலத்தில் அந்த கங்கை வந்து அது உருண்டு ஓடி விடுகின்றது, அது அமுதம் வந்து பெறுகின்றது. அது வந்து பாலோடு தேன் கட்டி கலந்தால் போல அப்போது அது இனிப்போடு வருகின்றது. அப்போது தண்டு ஒரு காலம் தளராது, இந்த உடலும் வந்து நரை திரை தளர்ச்சியால் தளர்ச்சி அடையாது என்று. அதுக்கு என்ன செய்யணும், அது வங்கம், வங்கம் என்பது கப்பலை குறிக்கும் அல்லது தோணியை குறிக்கும். எனவே இது நீ சிவபோகத்தை நீ செய்யறது உடல் போகம்தான். அந்த உடல் போகம் இருந்தாலும் நீ சிவபோகத்தை அழுந்து இது சிவனடியை சேர்வதற்கு தோணி. எனவே என்ன செய்யற, நீ வந்து காமக்கடலை விழுந்துட்ட, காமத்துல நீ வந்து என்ன செய்யலாம், அதை வந்து நீ யோகமாக செய்யலாம். இந்த போகத்தை அனுபவித்துக் கொண்டே அந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக இந்த சகல நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு செல்லலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து
அங்க புணர்ச்சியும் ஆகின்ற தத்துவம் அங்கத்தில் விந்து வருகின்ற போகத்து பங்கப்படாமல் பரிகரித்து தம்மை தங்கி கொடுக்க தலைவனுமாமே. எனவே உடம்புல இருக்கிறது அந்த ஆன்மாவாகிய உயிராகிய குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி என்ன செய்யுது? அது கூடுகின்ற ஆகின்ற தத்துவம். தத்துவம் ஒவ்வொரு அங்கங்களிலும் அங்கத்தில் விந்து வருகின்ற போகத்து. இப்ப ஆண் பெண் கலவையில விந்து பரவுகின்ற அந்த போகத்திலே பங்கப்படாமல் அந்த விந்துவானது வீணாகாமல் தம்மை தங்கி கொடுக்க தலைவனுமே. அந்த விந்து வெளியேறாமல் தம்மையுமே தங்கம் செய்யும் போது அப்போது அந்த யோகி சிவமாக மாறுவான். இதுவே அந்த புணர்ச்சிங்கிறது அது ஆண் பெண் புணர்ச்சியாக இருக்காது. அது சிவசக்தி ஐக்கியமாக இருக்கும். அங்கம் என்பது உடல். அந்த விந்து அந்த அங்கத்தில் வருகின்ற அந்த போகம் அது வெளிப்படக்கூடாது. அதை வெளியேற்றாமல் நீங்கள் உடல் உறவு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து சொல்றாரு. அடுத்து இந்த வகுப்புக்கு உண்டான நிறைவு பாடல். தலைவனுமாயிடும் தன்வழி ஞானம் தலைவனுமாயிடும் தன்வழி போகம் தலைவனுமாயிடும் தன்வழியுள்ளே தலைவனுமாயிடும் தன்வழி அஞ்சி. இந்த மாதிரி பரியங்கம் செய்யக்கூடிய அந்த யோகி அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆன்மாவாகிய தன்னிடமே ஞானம் பொருந்த பெற்று. இந்த யோகி தான் என்ன செய்கின்றார்? இந்த ஞானத்துக்கு தலைவனும் ஆயிடும் தன்வழி ஞானம். ஆன்மாவாகிய தன்னிடமே அந்த ஞானம் பொருந்த பெற்று தலைவனும் ஆயிடும் தன்வழி போகம். அவன் துய்ப்பது உடல் போகம் இல்லை, அது சிவபோகம். சிவபோகம் துய்த்து தலைவனும் ஆயிடும் தன்மொழியுள்ளே அவன் தனக்குத்தானே தலைவனாக இருப்பான். அப்போது தலைவனும் ஆயிடும் தன்வழி அஞ்சு. அவனோடக்குள்ள அஞ்சஞ்சாக இருக்கின்றது. இந்த 5 பூதங்கள், 5 புலன்கள், 5 தன்மாத்திரைகள், இவை எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு அவற்றுக்கு அவன் தலைவனாக மாறிவிடுவான். எனவே இந்த ஆன்மா சிவசக்தியிடம் பதிந்து விட்டது. அதனால இந்த ஆன்மாவிற்கு மலமறைப்பு நீங்கி விட்டது. அது இறைவனை ஒப்பு விட்டது. அப்ப சத்தினிபாதம் வந்துடுச்சு. அப்போ அவனுக்கு ஞானம் வந்துடுச்சு. அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா ஞானம் பொருந்தி எடுத்து அவன் என்ன செய்வான்? ஏகனாகி இறைபணி செல்ல. அவன் ஏகனாகி என்னமா? அவன் இறைபணி செய்வான். அவன் செய்வது எல்லாமே இறைபணி செய்வான். அந்த மாதிரி அவன் என்ன செய்வான்? அவன் இந்த மாயையும் எல்லாவற்றையும் அவன் தன் வசப்படுத்தி விடுவான். எனவே இங்கனம் பரியங்கம் செய்த யோகி தலைவனுமாயிடும் தன்வழி ஞானம். ஆன்மாவாகிய தன்னிடமே ஞானம் பொருந்த பெற்றிருப்பான். தலைவனுமாயிடும் தன்வழி போகம். அவன் சிவபோகத்தை தான் துய்ப்பான். நமக்கு பார்க்கறது உடல் போகம் துய்ப்பது போல தோணும். அவன் துய்ப்பது சிவபோகம். தலைவனுமாயிடும் தன்வழி உள்ளே அவன் தனக்குத்தானே தலைவனும் ஆகிடுவான். தலைவனுமாயிடும் தன்வழி அஞ்சு. அவன் என்ன? அந்த 5 பூதங்களையும் கட்டி ஆழ்வான். அந்த 5 பஞ்ச நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்புறம் 5 புலன்கள் அல்லது புல விஷயங்கள், அதாவது ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற அந்த 5. அப்புறம் தன்மாத்திரைகள் அதே மாதிரிதான் வரும். ரூபம், ரசம், கந்தம் அந்த 5 தன்மாத்திரைகள் என்று அந்த மாதிரி வரும். அந்த 5ஐயும் அடக்கி ஆழ்வான். அதான் நம்ம 5 பூதங்கள், 5 புலன்கள், 5 தன்மாத்திரைகளும் அவன் அடக்கி ஆழ்வான். அப்புறம் இவையெல்லாம் மாயை சம்பந்தப்பட்டது. மாயைக்கு அவன் தலைவன் ஆகிவிடுவான். அந்த மாயையின் காரியமாகி அந்த மாயங்களுக்கு தலைவன் ஆகிவிடுவான் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் வாங்க நட்டவும் வேள்வி வாழ்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தனந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க. வெப்பை கூறு செய்த நிவேல் வாழ்க. உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க. யானை தனநங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், எல்லாம் நிறைவு செய்து விடலாம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், சச்சவேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம். சிவாய நமங்கய்யா. இந்த கேசரி யோகா நான் 10 பாடம் தான் பார்த்தேன். முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது போட்டேன் தெரியாம. கேசரி யோகம் எடுக்க வேண்டிய பாடலை ஐயா எடுத்துட்டாரு. முதல்ல போன வாரமே நமக்கு கேசரி யோகம்னா என்னன்னு ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்காரு ஐயா. கேசரி யோகம்னா சிங்கம் என்ற ஒரு பொருள். அத சிங்கத்தை போன்ற கம்பீரமான நம்ம மனநிலையை எப்படி நமக்கு தரும் அப்படின்னு ஐயா அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா
நம்ம எப்படி இந்த யோக நிலை, இந்த கேசரி யோகம்னா நம்ம செய்தோம்னா உடலை தளர்த்தாம நேராக நிறுத்தி பார்வையை மேல் நோக்கி இந்த புருவ மத்தியில செலுத்தணும். அந்த இதான் அந்த கேசரியினுடைய பயன் என்ன, இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நாக்க வந்து என்ன சொல்லுவோம், மேல் நோக்கி இந்த உள்நாக்கு இருக்கு இல்லையா, அதுல செலுத்தி அங்க சுரக்க அமுதத்தை அருந்துவதுதான் இதனோட நுட்பத்தெல்லாம் அழகா எடுத்து கொடுத்தாரு ஐயா ஒவ்வொரு பாடையும். இந்த யோகனையில எல்லாம் என்ன, இதுல யோகனை எல்லாம் செஞ்சா என்னங்க பையன் அப்படின்னு கேட்டா, நம்ம பஞ்சபூத ஆற்றல் நமக்கு வசப்படும், ஆகாயத்தை சஞ்சரிக்கலாம், பேரொழியே இருக்கும், நீண்ட ஆயுள கொடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் அழகா விளக்கத்தோட கொடுத்தாரு ஐயா. நான் வேறோட்ட பார்த்தா கேட்டேன், அது எப்படி நிறுத்தணும் அப்படின்னா, அந்த பார்வையை தான் நோக்கி செலுத்தி இந்த சுழுமணிய வழியாக மூச்சை காட்டு அதை நிறுத்தணும். அப்ப மதிமண்டலம், இந்த ஒட்டியானம், அந்த மாதிரிலாம் நிறைய விளக்கம் கொடுத்தாரு. ஜாலாந்திர பந்தம் அப்படின்னு நிறைய விளக்கம் கொடுத்தாரு. இந்த வந்து என்னன்னா, நீர் மண்டலம், வாயு மண்டலம் அப்படின்ற ஒவ்வொரு மண்டலம் நம்ம வசப்படும்ன்றது அந்த பயனெல்லாம் ஒவ்வொரு பாடல் மூலமா நமக்கு அந்த 10 பாடலையும் சொன்னார் ஐயா. அடுத்த வந்து என்னன்னா, இந்த பரியங்க யோகம் அப்படின்னா என்ன, ஆணும் பெண்ணோரோட ஒரு யோகத்துல இருக்கும் போது அது எப்படி நம்ம யோகமா மாற்றணும், அந்த விந்து சக்தியை எப்படி செலுத்தி நம்ம வந்து சிவபோகத்தை எப்படி அடையலான்ற கருத்து தான் ஐயா அழகா எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இது வந்து பெரும்பாலும் இது யாரும் நடத்த மாட்டாங்க. இந்த பாகத்தை மட்டும் பெரும்பாலும் யாரும் எடுக்கிறது இல்ல. நம்ம ஐயா வந்து எளிமையா அந்த 5 பாடலுக்கு விளக்கம் எடுத்திருக்கிறாரு ரொம்ப சிறப்பான முறையில. அடியன் வந்து மற்ற அடியாருக்கு தான் வாய்ப்பு இன்னைக்கு. அதனால ஐயா பொடுசாமியா உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருந்தது வகுப்பு? மிகவும் சிறப்பா இருந்ததுமா. அந்த கேசரி யோகத்தை செய்வதால உள்ள பலன்கள் எல்லாம் ஐயா ஒவ்வொரு பாடலையும் விளக்கமாக சொன்னாங்க. அதுல வந்து நம்ம உடம்பு நீண்ட ஆயுளை பெறும், பொன்மணமாகவும் மேல தலை உச்சியில் இருக்கிற சிவஜோதியை சிவயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது சிறப்பா இருந்தது, ஒவ்வொரு பாடலும் நல்லா இருந்தது. அக்னி மண்டலத்தில் முக்கோணத்துல இந்த தீபம் ஏற்றி ஒளி வீசும், உடம்பு சிவமாக ஆறும். அது வந்து தொப்புள் கீழே 12 விரல் கீழே இருக்கிற பகல் போல ஒளி இருக்கிறது. அதை வந்து வேதம் பல வகையாக சொல்லி துவாதசாந்த பிறவியில் இருக்க சிவ நமக்கு பிரகாசம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல சிறப்பான இது. பரியங்க யோகத்தையும் அதை செஞ்சா அதை வந்து யோகமா எப்படி மாத்துறது அப்படின்னு ஐயா விளக்கமா சொன்னாங்க. மிக சிறப்பா இருந்தது வகுப்பு. மிக்க நன்றி. சிவாய நம. நன்றிங்க. அதாவது 6 யோகத்தையும் சொன்னாரு அவர். கீழ்பாதத்துல என்ன, இந்த நீரு, நிலம், நெருப்பு அப்படின்னு ஒவ்வொரு பாகம் உடலாதான் அந்த நம்ம இதுலயே இருக்கு, பஞ்சபூத ஆற்றலும் இருக்கு. அது அழகா ஒவ்வொரு பகுதியா எடுத்து ஐயா அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இதான் 6 ஆதாரம் தான். அந்த 6 ஆதாரத்தை வழி நம்ம எப்படி தியானம் பண்ண என்னென்ன நிலையை அடையலாம், அதுக்கு அடுத்த நிலையை என்ன அடையலாம் அப்படின்றதா. இதெல்லாம் நம்ம சாதாரணமா பேசிக்கா யோக நிலையில சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து மனவளக்கலை மன்றத்துல கூட அழகா சொல்லுவாங்க. பஞ்சக்கலை தந்திரமோ, நவகிரக தவம், அப்படி பஞ்சபூத தவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி அதோட ஆற்றலை நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த நிலையில எடுத்து நம்ம தியானம் பண்ணி, அந்த தியானம்னா தவம் அப்படி பண்ணினே இருக்கக்குள்ள அந்த மனசு வந்து ஒன்றி அது நமக்கு எல்லாருமே நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம திருமந்தத்துல ஐயா வந்து ஒவ்வொரு பாடல் மூலியமா நமக்கு விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அது விளக்கமா கொடுக்குறாரு. அந்த ஒட்டியால யோகம், அந்த தொப்புள் கீழே நடிச்சு அந்த தண்டு வடுத்து வழியா மேல் நோக்கி செலுத்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பாடலுக்கு தேவையான கருத்தெல்லாம் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாரு. ஆமா, அடுத்தது வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு அடுத்து வாய்ப்பு கொடுக்கலாமாங்கய்யா? வாழ்த்து பாடல் பாடிட்டமா? பாடிட்டீங்களா? சிறப்புங்கய்யா. அப்ப மற்ற அடியாரியா வேலைம்மா நீங்க சொல்லுங்கம்மா. நீங்கன்னா முழுமையா சொல்லிடுவீங்க. அடியனுக்கு இன்னைக்கு புக்கு இல்ல, சும்மா காதால கேட்டுதான் சொல்லிட்டு இருக்கேன் ஐயா சொன்னத. சிவ சிவ ஐயா, திருச்சிற்றம்பலங்க ஐயா. அம்மாவும் ஐயாவும் நிறைய